ஓகே, ரைட். நாம இன்றைக்கு லைட் தூங்கணும். என்ன லைட்டை பொறுத்த வரையில நம்ம சவுண்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்ததால உங்களுக்கு லைட் கொஞ்சம் லேஸாக இருக்கும். என்ன குயிக்காக நான் என்ன செய்கிறேன், உங்களோட தியரி ஒருக்கா ரிமைண்ட் பண்ணிட்டு போகிறேன். லைட்டுங்கிற என்னன்னா உண்மையிலே எப்படி லைட் உருவாகுதுன்னா, உங்களோட ஈர்ப்பு புலம் ஒன்று இருக்கும். உங்களோட புவி ஈர்ப்பு புலம். அடுத்தது ஒவ்வொரு ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் என்ன இலத்திரன் இருப்பாரு. இப்ப இந்த மின்புலமும் காந்தப்புலமும் ஒரு குறித்த கோணத்துல, இது கட்டாயம் செங்குத்தா தான் இருக்கணும் இல்லைன்னு, ஒரு குறித்த கோணத்துல இருந்தா, உதாரணமா ஏதோ குறித்த கோணத்துல இருக்காரண்டா, இப்ப இது காந்தப்புலம், இந்த மின்புலம் ஒரு குறித்த கோணத்துல இருக்காரண்டா, அவரை இந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாவும் இந்த காந்தப்புலத்தின் வழியையும் பிரிக்கலாம். ரெண்டு கூறு வருவது இ சைன் டீட்டா உண்டு, இ கோஸ் டீட்டா உண்டு. அப்ப இந்த இ சைன் டீட்டா வளையும் இந்த எம் அலையும் என்ன ஒரு இது உருவாகுவார். என்ன நீங்க பிளமிங்கின் இடக்கை விதி பாவிச்சீங்களா உங்களுக்கு தெரியும். இயக்கம்ங்கிற ஒரு திசையில ஒரு இயக்கம், ஒரு வகையான அலை ஒன்று உருவாகும். ஏன் உங்களோட இலத்திரண்ட மின்புலம் மாறிக்கொண்டிருக்குது, காந்தப்புலமும் மாறிக்கொண்டிருக்குது. ஆகவே உருவாகிற இயக்கமும் மாறிக்கொண்டு இருக்கும். அது எப்படி உருவாகும்? இந்த ரெண்டு தளத்துக்கும் செங்குத்தாக உருவாக போறார். இந்த உருவாகிற இந்த மின்காந்தல தான் உங்களுக்கு என்ன ஒளி அலையாக வெளியாகுது. இயற்கையில இப்படித்தான் ஒளி உருவாகுது. அப்ப இந்த ஒளி அலைகளை ஆக்குற இந்த ஆக்கக்கூற நாம சொல்லுவோம் போட்டோன்கள் என்று. இந்த போட்டோன்கள் உருவாக்குற அந்த துணிக்கு என்ன இது அணு துணிக்கல் அளவுல நிகழ்வதால் என்ன ஒளி அலகிட மீடிரன் மிச்சம் உயர்வானதா இருக்கும். என்ன இது எங்க உருவாகுது? அணுட இலத்திரண்ட லெவல்ல உருவாகுது. என்ன இப்ப இந்த மீடிரன் வந்து மிச்சம் கூட இருக்கும். என்ன ஆல்மோஸ்ட் என்ன 10 14 ஹெர்ட்ஸ் ஒரு செகண்டுக்கு, ரைட்? மிச்சம் கூடுதலா இருப்பார். அவர் அலைநீளத்தை நாம காணலாம். என்ன 400ல இருந்து 700 நானோமீட்டரா இருப்பார். ஒளி அலட இயல்புகள், அவர் ஒரு மின்காந்த அலை இருக்கிறதால அவர் ஒரு குறுக்கலை. அடுத்தது என்ன, அலையின் செலுத்தியைக்கு ஊடக அவசியம் இல்லை. ஏன் இவர் ஒரு மின்காந்த அலை. வெற்றிடத்தில் இவர் கதி என்ன 3 × 10⁸ மீட்டர்/செகண்டா இருப்பார். ரைட்? உதாரணமா என்ன, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணிப்பார். என்ன தொடக்கிறதுக்கு இடையில என்ன 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடுவார். ரைட்? ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக இவர் கதி என்ன செய்வாரு? குறைவாரு. ஏன்? ஊடக துணிக்கைகளால இவர கதி பாதிக்கப்படுவார். இது மின்காந்த அழைப்புக்குரிய ஒரு இயல்பா நம்ம பார்த்திருக்கோம். அப்ப உங்களுக்கு தெரியும், வெற்றிடத்துல தான் ஒளி என்ன செய்வார்? ஆக வேகமாக பயணிப்பார். வெற்றிடத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக அவர கதி என்ன இந்த 3 × 10⁸ விட குறையரிப்பார். ரைட்? முக்கியமான விஷயம். இப்ப என்னன்னா, ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போறார். உதாரணமா என்ன, வெற்றிடத்திலிருந்து கண்ணாடிக்குள்ள போறார். இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப வெற்றிடத்துல ஒளி அலை இப்படி என்றா, இதுக்குள்ளே வர்ற லாம்டா என்ன? இதான் வர்ற லாம்டா அலை நீளம். ரைட்? ஓகே. இப்ப இவரு இதுக்குள்ள போகல, இங்க இருக்கிறவரு இங்க போக என்ன நடக்கும்? இந்த கிளாஸ்ல இருக்கிற மூலக்கூறுகள் நெருக்கமா இருக்கிறதால இவர் என்ன செய்வார்? இதுல மோதி இந்த துணிக்கையில் நெருக்கம் அடைவார். இந்த இடத்துல என்ன செய்வார்? மோதி நெருக்கம் அடைவார். இங்க ஸ்பீடா வரவர் இந்த இடத்துல இறுக்கமா இருக்கிற இடத்த மோதினோடனே அவருக்கு கொஞ்சம் ஸ்லோவாயினவர் என்ன செய்வார்? நெருக்கம் அடைகிறதால இவரோட அலை நீளம் என்ன செய்வார்? இங்க கண்ணாடிக்குள்ள குறைவார். அப்ப வெற்றிடத்தில் இருக்கிற அலைநீளத்தை விட கண்ணாடிக்குள்ள அலைநீளம் குறையும். இனி மீடிரன் உங்களுக்கு தெரியும் மாறாது. ஆகவே என்ன செய்வார்? வேகம் வந்து என்ன செய்யும்? வெற்றிடத்துல வேகம் கூட இருப்பார் கண்ணாடியை விட. ரைட்? வெற்றிடத்துல இவர் அலையிட வேகம் 3 × 10⁸ இவர் ரன்லவா 2 × 10⁸ இருப்பார். ரைட்? கண்ணாடியில். ரைட்? ஓகே. இதான் உங்களோட, இதைத்தான் நாம சொல்றோம் என்ன, ஒளி முறிவு என்று சொல்லுவோம். என்ன
நினைச்சு கொள்ளப்படா. இங்கே ஒளி எப்படி வாரார்? செங்குத்தா வாரார், ரைட்? இப்ப சிலாக்கள் இப்படி யோசிப்பாங்க, செங்குத்தாக ஒளி வரும்போது முறிவடையாம அப்படியே செல்லும்னு சொல்லுவாங்க. இல்ல, முறிவடையும், விலகல் அடையாம அப்படியே போவாரு. அதான் அர்த்தம். ஒளி முறிவடையும், ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக ஒளி முறிவடையும். ஒளி முறிவண்டு நாம் என்னத்தை செல்லுவோம்? இந்த அலை நீளத்தில் ஏற்படுற மாற்றத்தை தான் ஒளி முறிவண்டு செல்லுவோம். இல்லைங்கதா? ஒளி முறிவண்டா அவர் அலை நீளம் குறைகிறாரு. ஓகே, ரைட். அலைநீளம் குறையறதால வேகம் குறையும். ஏன்? v சமன் f lambda, ரைட்? f lambda குறையறதால v என்ன செய்வார்? குறைவார், சிம்பிளா. ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்துல? ரைட், இது முக்கியமா இதெல்லாம் கூற்று காரணங்கள்ல கேட்பாங்க, ரைட்? ஓகே, ரைட். அப்ப இதைத்தான் ஒளி முறிவுன்னு சொல்லுவோம். என்ன? இங்கு ஒளியின் கதி குறைக்கப்படுகிறது. இத்தோற்றப்பாடு ஒளி முறிவு எனப்படும். அதாவது ஒளிக்கதிர் ஐதான ஊடகத்திலிருந்து, மூலக்கூறுகள் அடர்த்தி குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு, அதாவது மூலக்கூறுகள் இது என்ன, நெருக்கமாயிருக்கிற ஒரு ஊடகத்துக்கு செல்லும் போது என்ன, ஊடகத்தினுள் பொது மேற்பரப்புக்கு செங்குத்தாக செல்லும் போது பாதை விலகுறாமல், பாதை விலகாதன, அதே விலகல்ல ஒளி ஒளியின் வேகம் குறைவடைந்து பயணிக்கும். என்ன? ஒளியின் வேகம் என்று வரணும். என்ன? வேகம் குறைவடைஞ்சு பயணிப்பார், ரைட்? உதாரணம், இப்படி செங்குத்தா வந்தாருன்னா என்ன, இவர வேகம் குறைவடைவாரு. முக்கியம். இப்ப என்ன கேஸ்ண்டா, ஒரு குறித்த கோணத்துல வந்தா என்ன நடக்கும் தான் பார்க்க போறோம். ஒரு குறித்த கோணத்துல வந்தா இந்த கோணத்தை, அந்த செவ்வனோட ஆக்குற கோணத்தை நம்ம படுகோணம் பண்ணி செல்லுவோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். என்ன? அதுக்கு இந்த ஆக்கக்கு ஒரு போட்டோன்னு நாம என்ன, இப்படி ஒரு டேங் மாதிரி கருதி நம்மட்டா ஒரு வழியில இருந்து கண்ணாடிக்குள்ள இப்படி வாரார். வந்து என்ன செய்வார்? இந்த இடத்துல நான் இவர் 1 எடுக்க, இவர் 2 எடுக்க, இவர் தான் முதல்ல உள்ளுக்கு போவாரு. இவர் வழிக்குள்ள இருப்பார். இந்த பக்கம் என்ன செய்யறாரு? கண்ணாடிக்குள்ள போறாரு. அப்ப இந்த பக்கத்துல வேகம் என்ன செய்ய போறாரு? குறைய போறாரு இவரை விட. அப்ப இவரு வேகமா செய்வாரு, இவரு குறைவார். அப்ப என்ன செய்வார்? உடனடியா எப்படி டேர்ன் ஆவாரு. அதனாலதான் உங்களோட இங்க என்ன நடக்குது? உங்களோட பாதையில விலகல் மாறு, ரைட்? ஏன் ஒளி செவ்வனை நோக்கி முறிவடைகிறதுக்கான ரீசனை தான் நான் சொல்றேன், ரைட்? ஏன் முறிவடையுதுன்னு விளையும். சரியா? ரைட். அப்ப இங்க என்ன நடக்குது? செவ்வனை நோக்கி முறிவாரு, இப்படி வருவார், ரைட்? பால், ரைட். அப்ப இங்க என்ன, வழியிலிருந்து ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு பயணிக்கும் போது என்ன, செவ்வனை நோக்கி முறிவாரு. இப்ப அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு பயணிச்சா என்ன நடக்கும்? இதை யோசிச்சு பாருங்க, ரைட்? இப்ப இவரு ஐதான ஊடகமா இருந்தாரண்டா இந்த பகுதி வேகமா செய்வார் இவரை விட. அப்ப என்ன செய்வார்? மத்த டிரெக்ஷன்ல டேர்ன் ஆவார். அதனாலதான் என்ன, அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போக என்ன, செவ்வனை விலக்கி முறிவடைகிறாரு. இன்னும் அடுத்த விதியில சொன்னா என்ன, இந்த படுகோணமும் முறிகோணம் குறைவடையும். என்ன, இங்க படுகோணத்தோட முறிகோணம் கூடுவார், ரைட்? ஓகே. அப்ப முக்கியமான விஷயம் என்ன, இந்த ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் என்கிறத நாம எப்படி தீர்மானிக்கிறோம்? இப்ப இந்த ஊடகம் இந்த ஊடகம் 2 ஊடகம் இருக்க, எது ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் தீர்மானிக்கப்படுது அந்த ஒளிக்கற்ற அறையில அவர வேகத்தை வச்சுதான் தீர்மானிக்கிறோம். அப்ப ஒளிக்கற்றோட வேகத்தோட வச்சு என்ன செய்வோம்? ஒரு ஒரு கணியத்தை நாம வரையறுப்போம். சரியா? இந்த கணியத்தை நாம் என்ன செய்வோம்? வழியில, அதாவது வெற்றிடத்துல ஒளிர சார்பாட்டம் வரையறுப்போம். ஏன் என்ற வெற்றிடத்துல ஒளிர வேகம் கூட இருப்பாரு. அப்ப வெற்றிடம் சார்பாகத்தான் நாம முறிவு சுட்டியை சொல்லுவோம். இந்த முறிவு சுட்டியை நாம என்னன்னு சொல்லுவோம்? தனி முறிவு சுட்டி என்று சொல்லுவோம். தனி முறிவு சுட்டி என்று சொல்லுவோம். இல்லாட்டி சும்மா முறிவு சுட்டி என்று சொன்னா அது என்னத்தை குறிக்குது? வெற்றிடம் சார்பான முறிவு சுட்டியை தான் சொல்லுவோம், ரைட்? அதான் என்ன சொல்லிக்கிறேன், வெற்றிடத்திலே ஒளி வேகமாக பயணிப்பதால் வெற்றிடம் சார்பாக ஏனைய ஊடகங்களின் முறிவு சுட்டி வரையறுக்கப்படும். இம்முறிவு சுட்டி தனி முறிவு சுட்டி எனப்படும், ரைட்? முறிவு சுட்டிங்கிறது என்ன? ஒரு ஊடகத்தில் ஒளி பயணிப்புக்கான தடையை அறிய உதவும் ஒரு காரணி. என்ன, அவருக்கு எவ்வளவு தடங்கள் இருக்காருங்கிறத சொல்லுவாரு. முறிவு சுட்டி கூடேண்டா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள ஒளி பயணிக்கிற கஷ்டம் என்ற அர்த்தம்.
முழுவை சுற்றிட உண்மையான பிசிக்கல் மீனிங்கே விளங்க ரைட். அப்ப ஒளி பயணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்காருங்கிறத சொல்றவர் தான் முழுவை சுற்றி அடிப்பார் ரைட். ஒளியின் பயணத்துக்கான தடை என்று சொல்லலாம் என்ன முழுவை சுற்றி என்ன ரைட். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன. இவரை படுகதிரன்னு சொல்லுவோம், இவரை வெளிப்படுகதிரன்னு சொல்லுவோம், படுகோணம் முறிகோணம் ரைட். ஓகே, இல்லாட்டி முறிகதிரன்னு சொல்லலாம் என்ன, வெளிப்படுகதிர் முறிகதிரன்னு சொல்லலாம் ரைட். ஓகே ரைட். இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, உங்களோட சார்பான முறிவு சுட்டி ரைட். இப்ப சார் முறிவு சுட்டி நம்ம இப்படிதான் குறிப்போம் என்ன, கண்ணாடியின் தனி முறிவு சுட்டி அதாவது என்ன, அல்லது வெற்றிடம் சார்பான கண்ணாடியில முறிவு சுட்டிய என்ஜி என்று குறிப்பாங்க. முன்னுக்கு ஒன்றும் போட மாட்டாங்க ரைட். வெற்றிடம் சார்பச்சலுக்கு ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளணும் ரைட். இது நாம வளமையா பாவிக்கிற ஒரு குறிவழக்குன்னு ரைட். இப்ப N12 எழுதினா என்ன அர்த்தம், முதலாவது ஊடகம் சார்பான இரண்டாவது முறிவு சுட்டி. இப்ப வளமையா நீங்க சார்பு எடுக்க சார்புங்கிறத பின்னுக்கு எழுதுவீங்க, இங்க முன்னுக்கு எழுதுறாங்க. அது ஏன்னு தெரியல ரைட். ஏனென்றா ஆரம்பத்துல இருந்து கன்செப்ட சொன்னால் இப்படிதான் எழுதினாரு, அதனால அதை எதை ஃபாலோ பண்றாங்க சரியா ரைட். அப்ப என்ன, ஊடகம் ஒன்று சார்பாக ஊடகம் ரெண்டின் முறிவு சுட்டி ரைட். இப்ப ஏஜிஎன் என்ன அர்த்தம், வழி சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டி, இதனை சும்மா என்ஜிஎன் தான் குறிப்பாங்க ரைட். ஓகே, இப்ப டபிள்யூஜிஎன் போட்டா நீர் சார்பான கண்ணாடியின் முறிவு சுட்டி ரைட். ஓகே, இப்ப N12 எப்படி எழுதலாம் என்றால் இதுல அர்த்தம் என்ன, ஊடகம் ஒன்ற ஒளிர கதி கீழே ஊடகம் ரென்ற ஒளிர கதி, முதலாவது ஊடகம் சார்பாக இரண்டாவது ஊடகத்தில முறிவு சுட்டியை நாம என்ன செய்யணும், வரையறுக்கிறோம். இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன, இதுதான் முறிவு சுற்றில வரைவிலக்கணம். இங்கால இருக்கிறவர் முன்னுக்கு இருக்கிற ஆள்ற அவர்ற வேகத்தை பின்னுக்கு இருக்கிற ஆள்ற வேகத்தால பிரிப்போம் ரைட். ஓகே, அப்ப என்ஜிஎன் என்ன அர்த்தம், முன்னுக்கு வெற்றிடம் இருக்கிற, அப்ப வெற்றிடத்திர ஒளியின் கதி கீழே கண்ணாடிர ஒளியின் கதி. இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள் வெற்றிடத்திர ஒளியின் இந்த எக்ஸாம்பிள்ல வெற்றிடத்திர ஒளியில கதி என்ன எடுத்திக்க, நாம 3 தர 12, கண்ணாடியில 2 தர 12. இப்ப இவரை ஒண்டல பிரிச்சா உங்களுக்கு என்ன வருவார், அவர்ற முறிவு சுட்டி வருவார் ரைட். சரியா, முறிவு சுட்டி வெற்றிடத்துக்கு முறிவு சுட்டி ஒன்று எடுப்போம். ஏன் வெற்றிடத்துக்கு வெற்றிடம் சார்பாத்தான் சொல்லுவோம், ஊடகத்துல சார்பாங்க என்ன ரெண்டும் ஒரே ஆள் வருவாரு, அப்ப அவர்ற முறிவு சுட்டி ஒன்று ரைட். ஹீலியத்துல நைக்கரு, நீர்ல சீனி கரைசல்ல கிளாஸ்ல என்ன டயமண்ட்ரா ஆக முறிவு சுட்டி கூட என்ன. முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன, முறிவு சுட்டி எப்பவுமே என்ன ஒன்றை விட குறைய மாட்டார். யாரு, தனி முறிவு சுட்டி சரியா. சார்பு முறிவு சுட்டி என்ன செய்யலாம், ஒன்றோட குறையுமாங்க. தனி முறிவு சுட்டிய செல்லக்கு அவர் என்ன ஒன்றோட குறைய மாட்டார். ஏண்டா வெற்றிடத்தோட வேகமா ஒரு இடத்திலையும் ஒளி பயணிக்காத சரியா. ஓகே, முக்கியமான பாயிண்ட் என்ன, ஒரு ஊடகத்திட முறிவு சுட்டி என கூறும்போது தனி முறிவு சுட்டியே குறிக்குது. பாஸ்பேப்பர்ல முறிவு சுட்டினா தனி முறிவு சுட்டி தான் கதைக்காங்க ரைட். ஊடகங்களில் பயணிக்கும் போது ஒளி அலையின் மீடுடன் மாறாது, ஆனால் கதி அலைநிலம் மாறுபடும் சரியானே ரைட். அடுத்து என்ன, வெற்றிடத்திலே ஒளியின் கதி வேறுவாகையால் ஊடகத்தின் தனி முறிவு சுட்டியானது ஒன்றை விட பெரிசா இருக்காது ரைட். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட், நான் இப்ப பார்த்த விஷயம் வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியர் தானே. ஓகே ரைட், குயிக்கா நாம இதை பார்த்துட்டு போவோம். பார்த்தோம்னா லேஸ் ரைட், நான் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் ரைட். அப்ப என்ன, தனி முறிவு சுட்டியை நாம வரையறுத்தம், வெற்றிடத்திர ஒளியின் கதிங்கிற ஊடகத்திர ஒளியிட கதி ரைட். அடுத்தது ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரக்கு என்ன நடக்கும், அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகம் வரக்கு என்ன நடக்கும் ரைட். ஓகே, இப்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட். இப்ப N12 என்ன, ஊடகம் 1ல ஒளிர கதி கீழே ஊடகம் 2ல ஒளிர கதி ரைட். C1 C2. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, மேலையும் கீழையும் என்ன
ஒளிட வெற்றிடத்தில ஒளிட கதியால பிரிக்கிறேன். ஓகே, வெற்றிடத்தில ஒளிட கதியால மேலையும் கீழையும் பிரிக்கிறேன். இனி ஊடகம் ஒன்றுட தனி முறிவு சுட்டி என்ன? வெற்றிடத்தில கதிக்குல அவர் அவர்ல ஒளிட கதி என்ன? சி இங்கிள் சி. அதே மாதிரி N2 வரையறுத்தன என்ன? சி இங்கிள் C2 என்று வருவார். இங்க பாத்தீங்களா இவர் மாறி இருக்காரு. இவர தலைகள் இங்க இருக்காரு. அப்ப மேல இருக்கிறவர் என்ன எழுதலாம்? ஒன்றிங்கில் N1 எழுதலாம். கீழே இருக்கிறவரை ஒன்றிங்கில் N2 எழுதலாம். அப்ப N12ங்கிறவர் எப்படி வருவார்? N2 N1, ரைட்? பின்னிக்கு இருக்கிறார் மேலேயும், முன்னுக்கு இருக்கிறார் கீழேயும் வருவார். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு ஊடகம் சார்பான இன்னொரு ஊடகத்துல முறிவு சுட்டி அந்த ஊடகங்கள தனி முறிவு சுட்டிட விகிதத்துக்கு சமனா இருப்பார், ரைட்? ஓகே, முதலாம் ஊடகம் சார்பாக இரண்டாம் ஊடகத்துல முறிவு சுட்டி எப்படி வருவார்? மேல இரண்டாம் ஊடகத்தின் தனி முறிவு சுட்டிக்குள்ள முதலாம் ஊடகத்துல தனி முறிவு சுட்டி, ரைட்? உதாரணமா இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா, நீரினதும் கண்ணாடினது முறிவு சுட்டியில என்ன? 4 3 3 2. இப்ப என்ன? கண்ணாடி தொடர்பாக நீரின் முறிவு சுட்டி கேட்காங்க. இப்ப கண்ணாடி தொடர்பாக நீரின் முறிவு சுட்டி GNW. இப்ப என்ன செய்யணும்? W மேலையும் G கீழையும் வரும், ரைட்? 4 3 3 2 நான் சிம்பிளா 8 9 வருவார், ரைட்? ஓகே, ரைட். இது உங்களோட முறிவு முறையில் நீங்க படிச்ச விஷயம் என்ன, ரைட்? அடுத்த விஷயத்தை சிம்பிளா சொல்றேன். இது ஒரு முக்கியமான விஷயம், சரியா? இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க படிக்கிற டைம்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ற பாருங்க, சரியான? இதை கொஞ்சம் தெளிவா விளங்கிக் கொள்ளணும் என்ன நடக்குது இங்கிறது, ரைட்? ஓகே, ஸ்னேலின் விதிங்கிற என்னன்னா, இப்போ உதாரணமா ஒரு ஐதான ஊடகத்துல நடந்த விடுறதுக்கு ஒரு கதி வாராருண்டா என்ன நடக்குது? இந்த ஊடகத்துல கோணம், அந்த ஊடகத்துல ஆக்குற கோணம் என்ன செய்யுது? குறைவடையுது. முதலாவது விஷயம், ரைட்? அதாவது N1 N1 விட N2 பெருசு. அப்பதான் என்ன? ஒரு அடர்ந்த ஊடகம், ரைட்? ஓகே, அப்ப முறிவு சுட்டி இப்படி இருந்தா வேகம் என்ன செய்வாரு? மாறி இருப்பாரு. ஏன்னா முறிவு சுட்டிங்கிறது ஒளி பயணிக்கிறதுக்கான தடை என்ன? அப்ப முறிவு சுட்டி கூட கூட மெதுவா பயணிப்பார், ரைட்? அப்ப வேகம் என்ன செய்வார்? உண்மையிலேயே மாறி இருப்பார். அது மட்டும் இல்லாம இந்த கோணத்தை எடுத்தீங்கன்னா நடக்குது, I2 வந்து I1 விட சின்னது என்ன? அப்ப வேகத்துல அதே தொடர்பாக என்ன செய்யுது? அதுல உருவாக்குற கோணம் வருது என்ன? இப்ப இந்த ஊடகத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஊடகத்துல அந்த கதிராக்குற கோணமும், இந்த ஊடகத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஊடகத்துல அந்த கதிராக்குற கோணம் I2. இவரு வேகத்துல அதே தொடர்புல மாறார். அப்ப நாம சிம்பிளா என்ன சொல்லலாம்? வேகம் கூட கூட அவர் என்ன? கோணமும் கூடுவார். வேகம் குறைய குறைய கோணம் குறைவார். அப்ப வேகத்துக்கு பதிலா என்ன செய்யலாம்? ஐய நாம கருதலாம் கோணத்தை, ரைட்? அது மட்டும் இல்லாம முறிவு சுட்டி என்ன? வேகத்துக்கு நேர்மாறு விகித சமன்னு சொல்லலாம் என்ன? அது நமக்கு தெரியும், ரைட்? அப்ப N1 N2 ரெண்டு முறிவு சுட்ட விகிதத்தை நாம எடுத்தா வேகத்துல சொல்லக்க வெறு மாறி வருவார் என்ன? C2 C1 N வெறு நேர்மாறு விகிதம். அப்ப கோணத்தை இதுக்கு சிக்கு பதிலா கோணத்தை சொல்லலாம். கோணத்தை போட்டீங்க என்னென்ன? I2 I1 வருவார். இதான் சினேல் சொன்னது என்ன? இப்ப என்ன சிக்கலண்டா, இப்ப என்ன செய்ய? கோணத்தை சும்மா எடுத்து சொல்லல. அது என்ன காரணம் சொல்லுங்க? அப்ப கோணம் பெரிய பெருமானம் என்ன? இப்ப முறிவு சுற்றி வந்து ஒரு 1 அப்படி இருக்கிறவர், ரைட்? அப்ப கோணம் வந்து ஒரு 40 பாகம் 30 பாகம். அப்ப பெரிய அளவுல இந்த பின்னம் வர பார்க்க. அப்ப இவர் இதை நம்பர் ஆக்குறதுக்கு என்ன செஞ்சாரு? உடனடியா திருகோணாநித சார்புகளுக்குள்ள போனார். இப்ப திருகோணாநித சார்புகள்ல என்ன சார்பை இங்க பாவிக்கலாம் என்கிற பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு. இதுல முக்கியம் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த இந்த தொடர்புல இருந்து மாறக்கூடாதுன்னு. அதாவது அது வேகம் கூட கூட இந்த கோணம் கூடுற மாதிரி நாம கருதுற திருகோண கணித சார்பும் என்ன கூடணும் என்ன? அப்பதான் இந்த தொடர்பு வலிதாகும் என்ன? I2 I1 சரியா வலிதாகும். நான் என்ன சொல்றேன்னு விளங்கணும் உங்களுக்கு. அதாவது கோணம் கூட கூட திருகோண கணித சார்பு கூடுற ஒரு சார்பை தான் பாவிக்கலாம், குறைஞ்சதை பாவிக்கலாம். இப்ப உதாரணமா
சைன் எடுத்தீங்களா கோணம் கூட கூட சார்பு கூடுறாரு. கோணம் சைன் பெருமானத்துக்கு விகித சமன். கொஸ் எடுத்தீங்கன்னா மாறி என்ன, கோணம் கூடக்க கொசட பெருமானம் குறைவாரு. இப்ப இங்கால தேவையில்ல, கூறுங்கோணம் தான் தேவை. என்ன நமக்கு 0ல இருந்து 90 வரையும் தான் நம்மட பிரச்சனை. 90 கூடனா என்ன, அவர் படுகோணம் இல்லை என்ன. இப்ப 90 கூட படுகோணம்னா என்ன, 2வது ஊடகத்துக்குள்ள வந்துடுவார் அவர். அப்ப நமக்கு கூறுங்கோணம் தான் இப்ப தேவை. இந்த கூறுங்கோணத்துல 0ல இருந்து 90 மட்டும் பாத்தீங்கன்னா சரி. என்ன இப்ப 0ல இருந்து 90 சைனும் கூறுறாரு, கொஸ்டும் கொஸ் வந்து மாறுறாரு, என்ன நேர்மாறு வீத சமன் ஆறுவார். டேன் வந்து என்ன, நேர் வீத சமன் ஆறுவார். அப்ப நாம என்ன செய்யலாம், ஒன்று சைனை பாவிக்கலாம், இல்லாட்டி டேனை பாவிக்கலாம். டேன்ட ஒரு பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, அப்போ 90 அண்மிக்கிற கணத்துல முடிவிலிக்கு போய் தருவாருன்னு. அதனால என்ன செய்யலாம், டேனை பாவிக்கிறது என்ன அவ்வளவு பொருத்தம் இல்லை. என்ன அப்ப நமக்கு பாதுகாப்பான ஒரு ஆள் என்ன, சைன். அப்ப அதனாலதான் ஸ்னேல் என்ன செஞ்சாரு, இதுக்கு பதிலா என்ன சைன் விகிதத்தை கருதினார். ரைட். அப்ப n1 n2க்கு பதிலா சைன் i2 சைன் i1 கருதலாம், tan i2 tan i1 கருதலாம். ஆனா என்ன பிரச்சனை டேன்ல, இப்ப 90 கிட்ட வரக்குள்ள என்ன கொஞ்சம் கவனமா இருக்கணும், டேன் பாவிக்கக்குள்ள. அதனாலதான் நீங்க இந்த முறிவு சுட்டி இந்த நிறுவல் செய்யும் போது சில இடத்துல டேன் பாவிச்சிருப்பீங்க. உதாரணமா மெய்யாளத்திகள் தோட்டாளம் எல்லாம் பாவிக்க டேன் பாவிச்சிருப்பீங்க. என்ன காரணம், இதுதான் காரணம். என்ன ரைட். இதுக்கு வேறொரு விளக்கம் ஒண்ணு நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சேர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கோணம் சின்னதை அரிக்கக்குள்ளதான் சைன் டேனுக்கு சமன் எடுக்கலாம், சின்னதை டேஷும் பண்றேன் எல்லாம் கழிச்சிப்பாங்க. இல்ல உண்மையிலேயே அது இல்ல ரீசன். கோணம் சின்னதா இங்க, கதிர் எப்படி வந்தாலும் நீங்க சைனுக்கு பதிலாக டானா பாவிக்கலாம். ரைட், பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பிரச்சனை சொல்லுங்க, ஆகும் 90 எரிக்கக்குள்ளதான் நமக்கு சிக்கல். ரைட். ஓகே, மற்ற இடத்துல எல்லாம் என்ன செய்யலாம், இவரை பாவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்ப சைனுக்கு பதிலாக டானையும் என்ன செய்யலாம், சினனின் விதியில கருதலாம், இப்ப 90 இல்லாத சந்தர்ப்பத்தில். ரைட். ஆனா என்ன, சைன் வந்து எல்லா இடத்துலையும் பொருத்தம். அதனாலதான் என்ன ஸ்னேல் வந்து என்ன செஞ்சார், சைனை பாவிச்சார். ரைட். ஓகே, n1 n2 என்று வருவார், சைன் i2 சைன் i1. அப்ப குறுக்களை பெருக்கினீங்கன்னா n1 சைன் i1 n2 சைன் i2 இவர் மாறலையா வருவார். ரைட். சரியா, இதுதான் ஸ்னேலின் விதி. ரைட். உங்களுக்கு இந்த விதி எப்படி வந்தேன்னே சொல்லிக்கிறேன். சரியா, எப்படி ஸ்னேல் நிறுவினாருங்கிறத சொல்லிக்கிறேன். ரைட். ஓகே, முக்கியம் என்ன, இந்த பாயிண்ட் மிச்ச முக்கியம். முறிவை சுற்றி கூட கூட வேகம் குறைவாரு. இனி முறிவை சுற்றி ஒரு மீடுரன் மாறாது. அப்ப முறிவை சுற்றி வேகத்துக்கு வேகம் என்ன, அலைநிலத்துக்கு விகித சமன். அப்ப முறிவை சுற்றி என்ன, அலைநிலத்துக்கு நேர்மாறு விகித சமனா இருப்பாரு. ரைட். அப்ப ஸ்னேலின் விதியை 3 மாதிரி நாம் எழுதலாம். ஒன்று கோணத்தை வச்சு எழுதலாம், வேகத்தை வச்சு எழுதலாம், அலைநிலத்தை வச்சு எழுதலாம். ரைட். இது 3ல எதை வச்சும் என்ன செய்யலாம், ஸ்னேலின் விதியை நீங்க எழுதலாம். ரைட். ஓகே, இதுல ஏதாவது டவுட்? கிளியர் தானே? ரைட். ஓகே, அடுத்தது ஒரு வெள்ளொளி ஒரு கண்ணாடிக்குள்ள போக்குள்ள என்ன செய்வார், அவரு திருசியத்தை உருவாக்குவார். ஒரு வெள்ளொளி போக்கு திருசியம் வருவார். அதுல 7 நிறங்களும் வந்து அவரை தூய திருசியம் என்று சொல்லுவாங்க. ரைட். இந்த தூய திருசியத்துல உங்களுக்கு தெரியும் என்ன, கீழே இருந்து மேல வரக்கு என்ன கூடுதலா இப்ப வயலட் வந்து கூட முறிவார், இவரை விட கூடுதலா விலகல் அடைகிறாரான்னு என்ன அர்த்தம், அவர் கூடுதலா முறிகிறார். கூடுதலா முறிகிறாருன்னு என்ன அர்த்தம், அவரோட முறிவை சுட்டி கூடன்னு அர்த்தம். அப்ப முறிவை சுட்டி என்ன, கீழே இருந்து மேல முறிவை சுட்டி அதிகரிக்கும். இனி முறிவை சுட்டி அதிகரிச்சா அலைநீளம் உங்களுக்கு தெரியும் என்ன, முறிவை சுட்டி கூட கூட அலைநீளம் குறைவாரு. ரைட். அப்ப முறிவை சுற்றிட இதுக்கு பதிலாக அலைநீளம் மற்ற டிரெக்ஷன்ல இருப்பாரு. முறிவை சுற்றி இப்படி இந்த திசையில குறைவடைஞ்சா அலைநீளம் இந்த திசையில கூடுவார். இனி எல்லாம் ஒளிதான். அப்ப ஒளிட வேகம் வந்து மாறாது, வெற்றிடத்துல இப்படி இருப்பார். ரைட். கண்ணாடி ஒரு ஊடகத்துக்குள்ள வெளியிட வேகம் மாறாது, எல்லாத்துக்கும் ஒரே வேகம் தான் இருப்பார்.
இப்ப கண்ணாடிக்குள்ளேனா கண்ணாடிக்குள்ள ஒளிர வேகம் என்ன 2 தர 10 நட்டுண்டா 2 தர 10 நட்டா தான் எல்லாத்துக்கும் இருக்கும் என்ன. அப்ப இங்க ஒளிர வேகம் மாறாது. அப்ப என்ன நடக்கும்? ஒளிர வேகம் மாறாட்டி என்ன வி சமன் எஃப் லாம்டா. அப்ப அலைநீளம் மாறினா மீடு இருந்தா இங்க மாறணும். அப்ப அலை இந்த இந்த பெருக்கம் மாறாம இருக்கு. அப்ப என்ன மீடுரன் அலைநீளத்துக்கு நேர்மாறு வித சமன். அப்ப அலைநீளத்தின வரிசைக்கு என்ன இவரு எதிராக இருப்பார். தானே. அப்ப இந்த விப்ஜியோர்ல இந்த திசையில அலைநீளம் கூடும், மேலிருந்து கீழே மீடுரன் கூடுவார். ரைட். வேகம் எல்லாத்துக்கும் உண்டு, மறந்துடக்கூடாது. சரியான இதை கன்ஃபியூஸ் ஆயிடுறல. இப்ப இங்க முதல் வந்து ஒன்றுன்னு சொல்றல, வெள்ளொளி எங்க வரும்? சூரியன்ல இருந்து வரும். ரைட். இப்ப சூரியன் முதல் ஒன்று தானே, ஏன் மீடுரன் மாறுது? சூரியன் என்ன கதிர்ப்பு கரும் பொருள் கதிர்ப்பண்ண. கரும்பொருள் கதிர்ப்புல ஒவ்வொரு புள்ளியிலையும் இருந்தும் அவர் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் கதிரை காணுவாரு. நம்ம எதுல படிச்சிக்கோம், யாருல படிச்சிக்கோம்? உனக்கு ஞாபகம் இருக்கு, ஹீட்ல படிச்சிக்கோம். ஸ்டெபானின் விதி, வீனின் விதி என்று படிச்சு. சரியா? வீனின் விதியில என்ன நடக்குது? ஒவ்வொரு மேற்பரப்புல இருந்தும் என்ன நடக்குது? இவரு காலப்படுவாரு. இப்ப சூரியன் கால்ற அலட மீடுரன் மாறும். தானே. அதனாலதான் இங்க என்ன இங்க பிரியுது. இது வெள்ளொளிக்கு தான் பொருந்தும். என்ன சாதாரண ஒரு வெள்ளை லைட்ல இருந்து வர ஒளியில இது நடக்காது. அங்க சில டைம்ல உங்களுக்கு கலர் வரும், ஆனா தூய திருசியமா இருக்காது அவரு. ரைட். ஓகே. ஏதாவது டவுட் நான் இப்ப சொன்ன விஷயத்துல? இன்னொரு முக்கியமான விஷயம். ரைட். பாஸ் பேப்பர்ல நிறைய இடத்த கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் மட்டும் என்னண்டா, ஒளி வந்து புறமாற்றக்கூடியது. அதாவது இப்படி ஒளி வந்தாராண்டா இதே பாதையில இவரை மாத்தி அனுப்பினா என்ன, இதை ஃபாலோ பண்ணுவாரு. விளங்கும். எப்பயுமே ஒளி வந்து என்ன புறமாற்றக்கூடியது. இது நிறைய இடத்துல பாஸ் பேப்பர்ல பாய்ச்சிவாங்க. உதாரணமா ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்கள் என்றால் அந்த பொருள்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? கதிர் வரணும். ரைட். பொருள்ல இருந்து கதிர் வரும். இப்ப கண்ணுல இருந்து என்ன செய்யாது? அந்த பொருளுக்கு கதிர் போகாது. இப்ப கண்ணுல இருந்து கதிர் போகாதான்னு கேட்டா உண்மையிலே கண்ணுல இருந்து கதிர் ஒளிக்கதிர் உருவாகும். நீங்க அந்த கதிரை நீங்க வாக்கல. அது விளங்க. வேறொரு ஆள் தான் உங்களோட கண்ணை பார்ப்பாரு. அவ்வளவுதான். இப்ப ஒரு பொருளை நீங்க நோக்கணும்டா அந்த பொருள்ல இருந்த ஒளிக்கட்டையில் உங்களோட கண்ணுக்கு வரும். ரைட். இது முக்கியமான பாயிண்ட். இப்ப ஏன் நான் இதை சொல்றேன்டா, சில டைம்ல பாஸ் பேப்பர்ல இப்ப கண்ணுல இருந்து ஒளி போற மாதிரி எடுத்து செய்ய வேண்டி வரும். ஆன்சர் எல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்திருப்பீங்க. அதுக்குரிய உண்மையான காரணம் என்ன? ஒளி புற மாற்றக்கூடியது என்ன. இப்ப கண்ணில இருந்து அந்த பொருளுக்கு ஒளி போகுதுன்னு கருதினாலும் அந்த பொருள்ல இருந்து கண்ணுக்கு ஒளி வருதுன்னு கருதும் உண்டு. கவனம் இருக்கணும். ரெண்டும் உண்டு. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது? பொருள்ல இருந்து தான் கண்ணுக்கு வருது. ஏன்னா ஒளி வந்து புறமாற்றக்கூடியது. சரியா? உதாரணமா நீங்க இப்படி கேலி செஞ்சிருப்பீங்க. என்ன ஒரு ஆற்றிட படுக்கையில ஒரு ஆள் படுத்துக்கிட்டு மேல பார்த்தாருன்னா ஒளிவட்டம் ஒன்று தெரியுதாம். அப்ப ஒளிவட்டம் தெரியும் போது அந்த வட்டத்துல ஆரேன்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன செஞ்சுப்பாங்க? அவதி கோணத்தை எடுத்து கண்டிருப்பாங்க. அப்ப உண்மையிலேயே கண்ணுல இருந்து ஒளி வருதா? இப்ப நீருக்குள்ள இருந்து கதிர் வார மாதிரி எடுத்து செஞ்சுப்பீங்க. ரைட். அப்ப கண்ணுல இருந்து ஒளி வருமா? உண்மையிலேயே வராதுன்னு விளைக்கணும். உண்மையிலேயே கண்ணுல இருந்து ஒளி வராது. ரைட். இப்போதான் நான் என்ன சொல்றேன்னு விளையாங்க. ரைட். இப்ப ஆறொன்று இருக்குது. இங்க ஒரு ஆள் தூங்குறாரண்டா, இந்த தூங்குறாரா படுக்காரண்டா, இவர் மேல பார்க்கும்போது இவர கண்ணில இருந்து ஒளி வந்து அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு வந்து இவர் என்ன அவதி கோணம் அடைகிறாரு. அவதி கோணத்துல பட்டாராண்டா என்ன மருவி செல்வார் என்று எடுத்து நீங்க என்ன செய்வீங்க? இந்த ஒளி வட்டத்துல என்ன ஆறே காணுங்க. ஆனா உண்மையிலேயே கண்ணிலிருந்து ஒளி வருமா? ஒளி கற்ற வருமா?
வராது. இப்ப நாம பாக்குறேன்னா அந்த பொருள்ல இருந்து ஒளி கற்ற வரணும். அப்ப சூரியன்ல இருந்தா கற்ற வரணும். அப்ப எப்படி ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரக்க எப்படி அவதி கோணத்தை பத்தி கதைக்கிறேன் நாம? ஆனா உண்மையில இங்க என்ன நடக்குது இல்லப்பா? இதைத்தான் நான் இப்ப சொல்றேன். இந்த ஒளி புறமாற்றக்கூடியது, மறந்துடக்கூடாது. இப்படி வந்தா இப்ப ஒரு கதிரை நீங்க இதன் வழியே நீங்க செலுத்தினீங்களா, இவரும் அதே பாதையால திருப்பி செல்வார். அப்ப நாம உண்மையிலே இப்ப என்னத்தை கருதுறோம்? இந்த இப்படி வார ஒளிக்கதிரை நாம புறமாற்றி கதிரை என்ன செய்யறோம்? கேளிய செய்யறோம். அவ்வளவுதான். நீங்க இப்படி வாரதாக இந்த கதிரை எடுத்தும் கேளிய செய்யலாம். எப்படி செய்யுங்க? ஒன்று இல்லை, சினேலின் விதி அதே தான் வரும். என்ன ஒன்று தர சைன் 90, ரைட்? சமன் என்று வருவார் என் தர இந்த கோணம், ரைட்? சி சைன். நீங்க ஒளியை நீங்க எப்படி கருதினாலும் சினேலின் விதி அதான் வரும். விளங்குதான் நான் சொல்றது? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் டவுட் இருந்தா சொல்லுங்க, ரைட்? ஓகே. முக்கியமான ஐடியா, இந்த ஒளி புறமாற்றக்கூடியது, ரைட்? இத ஒரு இடத்துல பெஸ்டா சோதிச்சாங்க, ரைட்? இந்த 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 ஐடியாவை, இந்த ஐடியா தெரியாத ஆட்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த கேள்வியை விட எடுக்க இயலாத நிலைமைண்டு வரும். என்ன கேள்வி? 97ஆம் ஆண்டு வந்த கேள்வி, ரைட்? 59வது கேள்வி. இந்த கேள்வியை பார்க்கலாம். இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரையில என்னடா, இதுல இந்த இந்த இது தந்திருக்காங்க, சரியா? நான் இதுல கேட்டிருக்கேன், பாஸ்பேப்பர்ல இந்த இதுக்கு தந்திருந்தாங்க, சரியா? நான் அந்த அவர் ஒரு கேள்வி ஓப்பன் பண்ணி காட்டினா உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். என்ன, ரைட்? 99, ரைட்? நாய்க்கு பேப்பர் இதான் 99 பேப்பர், ரைட்? ஓ, 99 தானே? சாரி, 97. என்ன? ஓகே, சாரி சாரி, 97 இருக்குதா? ரைட். ஓகே, இங்க பார்க்கலாம் இந்த கேள்வி, ரைட்? இந்த கதிர் இங்க ஃபாஸ்ட் பேப்பர்ல தந்திருக்காங்க. இப்ப கேள்வியை பாருங்க. என்ன, ஆறு ஒன்றினது படுக்கையின் மீதுள்ள மனிதன் ஒருவன் இவ்வாற்று நீர் பரப்பினூடாக மேலே பார்க்கிறான். மேலுக்கு பார்க்காரு, ரைட்? இம்மனிதன் கண் பீல் அமைந்திருப்பதுடன், பீல அவர கண் இருக்குதான் இங்க, ரைட்? நீரானது அசையாது தெளிவாகவும் இருக்கின்றது. இம்மனிதனால் காணப்படும் காட்சியை பின்வரும் வரிப்படங்களில் எது திறம்பட வகை குறிக்கிறது? அப்ப இதுல எல்லாரும் எல்லாரும் யோசிச்சவங்க என்ன, இப்படியே கதிர் வருது, இப்படி இப்படி கீறினாங்க. நிறைய பேர் விட்ட மிஸ்டேக்கு சொல்றேன், சரியா? எப்படி கீறிக்கிறாங்க, இதையும் இப்படி கீறிக்கிறாங்க. அப்ப இவர் இவ்வளவு விளங்குவாரு, இவர் விளங்க மாட்டாரு. அப்படி விடுறது என்ன இதுக்குள்ள இல்லை, ரைட்? இருந்த சிக்கல், ரைட்? அப்ப பார்த்தாங்க என்ன, ஓரளவு ரைட். இவரு கொஞ்சம் அறவாசியும் இவர் அறவாசியும் விளங்குற மாதிரியான ஆன்சர், ரைட்? ரெண்டாவது ஆன்சர் தான் அநேகமானாக்கள் அடிச்சது. நிறைய பேர் இந்த ஆன்சரை எடுத்துட்டு வந்தாங்க. இதுல இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்ப்போம். இதான் இந்த பிரச்சனை. இங்க என்னடா, முதலாவது இதை நீட்டினதே போல என்ன, ஏன் ஒளி முறிவடையும் என்ன? இப்ப இங்க செலிவா அந்த வார கதிர் வரிப்படத்தையே காட்டிக்கிறான். அப்ப ஒளி என்ன செய்யும்? கட்டாயம் புறமாற்றக்கூடியது. மாத்தினா இப்படி வருவார், ரைட்? இங்க இருந்து வரக்கு இப்படி வருவார். ஆனா இங்க மாத்தணும்ன்ற தேவையும் இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஏன் மாத்தணுங்கிற தேவையில்லை. பொருள்ல இருந்து தான் கதிர் வருது. பாஸ் பேப்பர்ல அப்படிதான் காட்டிக்கிறாங்க, ரைட்?
அப்ப முதலாவது இங்க இருந்து கதிர் வந்து சரியா இவருக்கு வருது. அப்ப இவர கால்ல இருந்து வந்த கதிர் இவர கண்ணை அடையுதுன்னா கட்டாயம் இவர் காலை பார்ப்பார். சரிங்களா? இந்த தென்னை மரத்துல அடியில இருந்து வந்த கதிர் இவர கண்ணை அடையுதுண்டா கட்டாயம் இந்த அடி அவரை பார்ப்பார். ரைட்? எங்கெங்க இருந்து கதிர் வந்து உங்களோட கண்ணை நோக்கி வருகுதோ அவ்வளவுத்தையும் நீங்க பார்ப்பீங்க. அவ்வளோ. ஒரு துவாரம் இருக்குது. இந்த துவாரத்துல நாம பாக்குறோம்டா இந்த துவாரத்துல என்னென்ன பொருள்கள் அடங்குதோ அவ்வளவு பொருள்கள்ல இருந்து வர கதிரும் கண்ணடையும். அவ்வளவுத்தையும் தான் நான் பார்ப்போம். எந்த கதிர்கள் இந்த துவாரத்துக்குள்ளால பயணிக்கலையோ அதை பார்க்க மாட்டேன் நான். அதான் விஷயம். ரைட்? ஓகே. இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில இங்க அடியில இருந்து வார இங்க அடியில இருந்து வார கதிர் கண்ணை வடையுது. என்ன அப்படின்னா என்ன மனிதனையும் புல்லா பார்ப்பார், மரத்தையும் அவருக்கு புல்லா பார்ப்பார். முதலாவது ஆன்சர். ரைட்? தலகுலாம் பார்க்க மாட்டார். அடி சரியா வருது. அதே மாதிரி நுனியில இருந்து வார கதிரும் என்ன அவர் வந்து அடை. ரைட்? ஓகே. அப்ப செட்டியா இவரை நிமிந்த மாதிரி இவரை நிமிந்த மாதிரியே பார்ப்பார். புறமாறல் என்ன? இப்ப புறமாறல் என்ன? இப்ப அடியில இருந்து இப்ப நுனியில இருந்து வந்த கதிர் இங்க அலையும், அடியில வந்த கதிர் இங்க அலையும் வந்தா புறமாறு. நான் சொல்றது விளங்கணும். இப்ப இங்க வரக்க இந்த ரெண்டு கதிரும் பின் முறி என்ன ஒரு புள்ளிகள் அளவே வந்தா இப்ப கூட குவிவு வில்லையில அந்த பிரச்சனை வரும். இங்க என்ன நடக்குது? குவிவு வில்லையில இன்னைக்கு உங்களோட பொருள் இருக்குது. இங்க இருந்து வார கதிர் முறிவடைஞ்சு இந்த கதிர் என்ன செய்யுது? இந்த உச்சியில இருந்து வார கதிர் இந்த உச்சியில இருந்து வந்த கதிர் தான் கீழே வராரு. அப்ப அப்ப இந்த இடத்துல என்ன உச்சி இப்ப எங்க வரும்? கீழே வரும். ரைட்? அடியில இருந்து வார கதிர் தலைமை அச்சுக்குள்ளால போற கதிர் அப்படியே வருவார். ரைட்? என்ன செங்குத்தப்படுவார் அவர். அப்ப அடியில இருந்து வந்தவர்ல அடியும் நுனியில இருந்து வந்தால நுனியும். ரைட்? அதனாலதான் தலைகளா மாறுது. இங்க அப்படியான கேஸ் வராது. விளையாடணும். ரைட்? சரியா? நல்ல ஆழமான ஒரு கேள்வி. நல்லா டைம் எடுத்து இந்த கேள்வியை விளங்க பாருங்க. ரைட்? இதுல நிறைய விஷயம் இருக்கு ஒளியை பத்தி. கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இந்த கேள்வியில? ஒருத்தருக்கும் இல்லை. ரைட்? ஓகே. முக்கியமான கேள்வி. சரியான முக்கியமானது. நல்ல ஒரு கேள்வி. அதை விளங்க பாருங்க கட்டாயம். ரைட்? ஓகே. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னா உடனே மெய்யாளமும் தோற்றாளம். ரைட்? இதுக்குத்தான் நான் இப்ப சொன்ன இந்த விஷயம் என்ன உங்களோட சினேலின் விதி எப்படி வந்தேன்னு நான் சொன்னேன். சினேலின் விதி நிறுவியும் காட்டிக்கிறேன். ரைட்? எப்படி வந்ததுங்கிறத நிறுவி காட்டி இங்க சைனுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? டேன் பாவிக்கலாம். ரைட்? இந்த ஐடியாவை தான் நாம அங்க பாவிப்போம். சரியானே? பாருங்க. இப்ப என்ன செய்ய போறோம் நாம? ரைட்? பொருள் அடர்ந்த ஊடகத்திலேயும் அவதானி ஐதான ஊடகத்திலையும் இருக்காரு. நல்லா கவனிக்கணும். பொருள் அடர்ந்த ஊடகத்தில் இருக்காரு. அவதானிக்கிறவர் ஐதான ஊடகத்தில் இருக்காரு. அப்படின்னா கதிர் எங்க இருந்து வரும்? பொருள்ல இருந்து தான் கதிர் வரும். ரைட்? பொருள்ல இருந்து கதிர் வரக்குள்ள நிறைய கதிர் வருவார். என்ன இப்படி இப்படி நிறைய கதிர் வந்துட்டு இருப்பார். இந்த பொருள்ல இருந்து வர ரெண்டு கதிரை நாம கருதுறோம். ஏன் ரெண்டு கதிரை கருதுறோம்ட்டா ஒரு பிம்பம் கீறுறதுக்கு ஆக குறைஞ்சது ரெண்டு கதிர் நமக்கு தேவை. ஏன் ரெண்டு கதிர் இருந்தா தான் அவ ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில சந்திக்கக்குள்ள பிம்பத்தை கீறலாம். குறைஞ்சது ரெண்டு கதிர் நாம கருதுறோம். ரைட்? ஓகே. அப்ப என்ன செய்யறோம்? ரெண்டு கதிர் நாம கருதுவோம். குறைஞ்சது ரெண்டு கதிர். சில டைம்ல ரெண்டு கதிரை வச்சுட்டு எடுக்கல அது பிம்பம். அந்த டைம்ல இன்னொரு கதிர் நமக்கு தேவை. ரைட்? உதாரணமா உங்களோட குவிவில்லை. குவிவில்லையில எத்தனை கதிர் கீறுறோம் நாம? உண்மையிலேயே ரெண்டு கதிர் தான். ஆனா உண்மையிலேயே அங்க மூணு கதிர் இருக்குது. ரைட்? விளையாடணும். என்ன குவிவில்லை எடுத்தீங்களாண்டா ரைட் இப்படி பாரு. ரைட்? இங்கதான் உங்களோட பொருள் இருக்குது. இப்போ ஒரு கதிர் ஆல்ரெடி என்ன தலைமை அச்சுக்குள்ளால போவார். போறவர் என்ன அப்படியே விலகல் அடையாம போவார். முறிவடையாம போகுதுண்டா புல. சரியானே? முறிவடைவார். முறிவண்டா என்னன்னு சொல்லிட்டேன் நான். முறிவண்டா என்ன? அவர வேகம் மாறுறது.
உண்மையிலேயே அலைநீளம் மாறுது, அதனால வேகம் மாறுது. வேகம் மாறினா அவர் முறிவு. அப்ப இவரு முறிவடைகிறார், முறிவடையாம போறாண்ட செல்ல இல்லாத விளங்குதா? இவர் முறிவடைகிறார், ஆனா விலகல் அடைகிறார் இல்லை. அதான் முக்கியம். சரியா? ரைட். அடுத்தது இன்னொரு கதிர் என்ன செய்யும்? இப்படியே வந்து இவர்ல படுற கதிர் என்ன செய்வார்? சரியா? இவர் குவிய புள்ளிகளால போவார். ரைட். இப்ப பிம்பத்தை எங்க கீறு? இப்ப இது உங்களுக்கு இது ஒரு கதிர் தெரியும். இவர்ல அடி வருவார். அப்ப அடியை நான் இங்கேயும் கீறலாம். ரைட். இங்கேயும் கீறலாம், இங்கேயும் கீறலாம், இங்கேயும் கீறலாம். எங்க கீறு? அப்ப இங்க ரெண்டு கதிர் எனக்கு போதாது. அப்ப இங்க எனக்கு இன்னொரு கதிர் வேணும். என்ன? அப்ப இன்னொரு கதிர் என்ன செய்யறேன்? இதுக்கு சமாந்தரமா நான் இப்ப இங்க இருந்து இந்த கதிர் எடுத்தேன்டா, இவரும் என்ன செய்வார்? இந்த கதிரையும் எடுக்கலாம். இவர் என்ன செய்வார்? இதுக்குள்ளால முறிவடைஞ்சு போவார். முடிவடைஞ்சு போவார். ரைட். இப்ப இங்க இப்பயும் அதே பிரச்சனை. இந்த புள்ளி, இந்த பொருள்ற இந்த தடம் இங்க எங்கேயா ஒரு இடத்த வர போறார். ரைட். அது இங்கேயா இங்கேயா இங்கேயாங்கிற பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இப்ப எனக்கு இது கீறல. அப்ப என்ன செய்வீங்க? ஒரு புள்ளியில இருந்து, அதான் கவனிக்கும். நான் தான் நான் சொன்னேன், ஒரு புள்ளியிலிருந்து பயணிக்கிற ரெண்டு கதிர் வேணும் ஒரு பிம்பத்தை அடையாளம் காட்டுது. இப்ப இந்த மூணு கதிரும் வேற வேற புள்ளியிலிருந்து போறாரு. அப்ப இந்த புள்ளியில, இதே புள்ளியில இந்த புள்ளியை வச்சு என்ன செய்யலாம்? இன்னொரு கதிரை நான் அடையாளம் காணலாம். ஏதாவது ஒரு புள்ளி எடுக்கணும். சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து நான் இன்னொரு கதிரை எடுக்கல. அது ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல இருந்து நான் சமாந்தரமா கருதுனேன். இப்ப தலைமையாட்சிக்கு சமாந்தரமா இப்படித்தான் கருதலாம். இப்படி நான் ஒரு கோடை கீறினேன்டா, விளங்குதா? இப்ப நான் வேறொரு கலர்ல கீறுனேன். சிலாக்களுக்கு யோசிப்பாங்க, ஏன் இப்படி கீறினா பிம்பம் கீற இல்லாதாண்டா கீறலாம். இப்ப இதோடய உங்களோட லைட்ல எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகும். நான் அதுதான் இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்றேன். இப்ப இப்படி ஒரு கதிரை கீட்டீங்கன்னா இவர் இதுக்குள்ள முறிவடைவார். எப்படி கீறு? ரைட். சொல்லுங்க ஆகும். தலைமை அச்சுக்கு சமாந்தரம் இல்லாத ஒரு கதிர் எங்க குவிவார்? எப்படி அவரோட பாதையை வரைகிற குவியவில்லை. இது சொல்லுங்க ஆகும். எப்படி வரைகிற? மகுதி சொல்லுங்க ஆபம். எப்படி வரைகிற? தலைமை அச்சுக்கு சமாந்தரம் இல்லாத ஒரு கதிருக்கு அவரோட பாதையை இங்க வரையணும். எப்படி வரைகிற? எப்படி வரைகிற? என்னடாப்பா இது, 2 மாசத்துல எக்ஸாம் என்ன நடக்குது? ஆனா சொல்லுங்க ஆபம். எப்படி வரைகிற? என்ன நடக்குது? என்னடாப்பா படிப்புது? எப்படி வரைகிற? எங்க குவிவாரு? குவிய தளத்துல குவிவாருன்னு படிச்சிருப்பீங்க. எப்படி குவிய தளத்தை கண்டுபிடிக்கிற? ஆ, எப்படி கண்டுபிடிக்கிற? அதான் இருக்கிற பிரச்சனை. குவிய வில்லை பத்தி நல்லா விளம்பரம். எந்த புள்ளியிலிருந்தும் தலைமை அச்சுக்குள்ள இந்த ஒளியியல் மையத்துக்குள்ளான ஒரு கதிர் போனால், ஒளியியல் மையத்துக்குள்ளால ஒரு கதிர் வாராரண்டா, right? ஒளியியல் மையத்துக்குள்ளால இந்த கதிர் வாராரண்டா, குவிவில் எப்படி பாரு, எந்த புள்ளியில இந்த ஒளியியல் மையத்துக்குள்ளால வரக்கு இதுக்கு செங்குத்தாத்தான் படுவாரு. அதான் குவிவில் அப்படித்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, தயாரிச்சுக்கிறாங்க. அப்படிதான் குழிவில்லை இருப்பார். குவியவில்லை. ரைட். குவியவில்லையே குழிவில்லை எல்லாம் அப்படிதான். தலைமை அச்சுக்குள்ளால போற கதிர் செங்குத்தப்படுவார். அவர் என்ன செய்வார்? விலகல் அடையாம அப்படியே போவார். இங்கே
அப்படியே போவார். ரைட். இப்ப என்ன செய்வீங்க நீங்க? இப்ப இங்க ஏதாவது கதிர், எல்லா கதிரையும் இப்படி நீட்டுவீங்க. ரைட். எல்லாத்தையும் நீட்டலாம் என்ன? சரியா? இவரை நீட்டலாம். இவரை நீட்டினா ஒரு இடத்தை சந்திப்பார். இந்த இடத்துல என்ன உங்களோட பிம்பம் வருவார். ரைட். இப்ப என்ன சிக்கல் சொல்லுங்க அப்ப? இப்ப இந்த கதிரை நீங்க கீற போறீங்க. இந்த கதிர பாதையை கீறதுக்கு நாம என்ன செய்யறது? ஒரே ஒரு ஐடியா தான். என்ன ஐடியா? தலைமை அச்சுக்குள்ளால போற கதிர் அப்படியே வருவார். அப்படின்னா என்ன? இதுக்கு சமாந்தரமா தலைமை அச்சுக்குள்ளால ஒரு கதிரை கீறு. கீறினா அவர் என்ன செய்வார்? விலகல் அடையாம அப்படியே போவார். இவர் ஒரு இடத்துல சந்திப்பார் இந்த குவிய தளத்தை. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்? மத்த கதிரில இந்த புள்ளியை சந்திக்கணும். அவ்வளவுதான். இந்த கதிர் எப்படி போவார்? இப்படியால போவார். இல்லைங்கதா? இதுல ஏதாவது டவுட்? இதுல ஏதாவது டவுட்? ஓகே. இதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். தானே? ரைட். இதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். என்னன்னா ஒரு உங்களோட இதை எடுக்கிறேன். ரைட். ஒழுங்கான படம் ஒன்று கீறேன். சரி, இது நான் ஒழுங்கா நேர்கோட கீறல. நான் நேர்கோட கீறின ஒரு படத்தை காட்டுறேன். ரைட். 2025. ஓகே. ரைட். ஓகே. முக்கியம் என்ன? ஒரு குவியவில்லையிலயோ குழிவில்லையிலோ என்ன நடக்குதுங்கிறது முதலாவது விளங்குங்க. சரியான? ரைட். இங்கேயும் என்ன ஒரு குவியவில்லை எடுக்கிறேன். ரைட். ஒரு குவியவில்லையில என்ன நடக்கும் முதலாவது? ஏண்டா இங்க இருந்து கதிர் வருவார். ஒரு கதிர். இப்ப முதலாவது தலைமை ஒளியியல் மையத்துக்குள்ளாட போற கதிர் என்ன செட்டியா இவருக்கு செங்குத்தா படுறதால என்ன செய்வார்? அப்படியே விலகல் அடையாம இதுக்குள்ள முறிவடைவார். திருப்பி இங்கால முறிவடைஞ்சு அப்படியே போவார். இதை தலைமையாச்சுன்னு சொல்லுவோம். இப்ப தலைமையாச்சுக்கு சமாந்தரம் ஒரு கதிர் வாராரண்டா முதலாவது என்ன செய்வார்? அடர்ந்த ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வாரார். இதுல செவ்வனுக்கு இருந்தீங்கடா செவ்வனை நோக்கி முறிவடைவார். ரைட். ஓகே. திருப்பி இந்த பாயிண்ட்ல நடக்குது. அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு வருது. இதுல ஒரு செவ்வன் கீறினீங்க என்ன செய்யும்? செவ்வனை விலக்கி முறியும். விளங்குதா? இதே கேஸ் தான் இங்கே. கதிர் வாரார். இங்க என்ன செய்வார்? ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் செவ்வனை நோக்கி முறியும். இங்க இது இப்படி வருவார். செவ்வன் முக்கியம். செவ்வன் இந்த இதுல கீற தொடலிக்கு என்ன செங்குத்து கீறீங்க. இதான உங்களோட செவ்வனா வருவார். இவரை விலக்கி முறிவார். முறிஞ்சென்ன இதே புள்ளிகளால போவார். ஏன்னு சொல்லுங்க ஆபம்? ஒவ்வொரு புள்ளிலையும் இங்க செவ்வன் மாறுது. அதான் உங்களோட குவியவில்லை விளங்கணும். அந்த குவியவில்லை தயாரிச்சிருப்போம். எப்படி தயாரிக்கிற மாட்டானாம இந்த முறிஞ்சி வார கதிர்கள் எல்லாம் ஒரு புள்ளிக்குள்ளால போற மாதிரி தான் நாம இந்த வளைவை நாம என்ன செய்யறோம்? உருவாக்குறோம். விளங்குதா? அப்ப குவியவில்லையில உண்மையில என்ன நடக்குது? முறிவுதான் நடக்குதுங்க. வேறொன்று இல்லை. அங்க உண்மையிலேயே முறிவுதான் நடக்குது. இந்த முறிவு என்ன உண்மையிலேயே உங்களோட இந்த நீளத்துல அரைவாசி தைப்பார். ஆனா நாம என்ன இல்லை, இது மிக மெல்லிய வில்ல கருதினோம்னா இந்த 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 முறிவென்னு செய்யலாம். அதனால இந்த முறிவை புறக்கணிக்கலாம். என்ன இந்த 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 கதிருக்கும் இங்கல கதிருக்கும் இடையில பெரிய அளவு விலகல் இருக்காது. இந்த கதிர் என்ன இந்த கதிரை நாம புறக்கணிக்கலாம். ஒரு மெல்லிய வில்லையா கருது. அதனால மெல்லிய வில்லைக்கு என்ன நாம உள்ளுக்கு நடக்கிற ஒன்றையும் என்ன செய்யறது? காற்றல. சில டைம்ல இந்த இந்த வில்லை இன்னும் தடிப்பான என்ன ஒரு புள்ளியில குவியாத நிலைமையும் உருவாகும். ரைட். உருவாயிச்சுன்னா அங்க இந்த சரியா ஒரு புள்ளியில குவிய மாட்டார்.
ஆனா உண்மையிலே இது என்ன சொல்லுங்க, இது ஒரு அரியம் என்ன, இவ்வளவும் ஒரு அரியம் இப்படி அரியம். ஆனா இந்த பக்கம் என்ன செய்யுது, ஒரு கேவ் அரிக்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே இது அரியத்தான், ரெண்டு அரியத்தை தலகுலா வச்ச மாதிரி தான் உங்களோட குவியல். கிளியரா? ஓகே. இதே இதுதான் குளியவில்லையிலே இதே கேஸ் தானே. என்ன நடக்குது அங்கேயும், என்ன உங்களோட தலைமையச்சுக்குள்ளால ஒளியியல் மையத்துக்குள்ளால போற கதிர் இவருக்கு செங்குத்தா படுவார். அவரு விலகல் அடையாம அப்படியே போவார். இப்ப இவருக்கு சமாந்தரமான ஒரு கதிரை கருதினா இந்த இடத்துல இவருதான் செவ்வன். என்ன செய்வார், ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு பிறகு செவ்வனை நோக்கி முறிவார். இங்கல இது செவ்வன், ரைட். படுகோணம் இது கவனிக்கணும். அப்ப இந்த செவ்வனை விலக்கி போகணும். என்ன அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு பிறகு என்ன செவ்வனை விலக்கி போவார். இவரை நீட்டினீங்களா இந்த புள்ளியில வருவார். இதே மாதிரி இந்த கதிரை கருதினீங்கன்னா என்ன, அவரு இங்க செவ்வனை நோக்கி முறிஞ்சி விலக்கி முறிஞ்சி இங்க வருவார், இங்க வருவார். இங்கேயும் என்ன ஒரு புள்ளியிலிருந்து வெளியேற மாதிரி விளக்கும் குழிவில்லையில. ரைட். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது எப்ப சொல்லுங்க, அப்ப நான் என்ன கீறிக்கிறதும் இங்க கீறினதும் இங்க கீறினதும் எப்ப, எந்த சந்தர்ப்பத்தில இந்த கண்ணாடிட முறிவு சுட்டியை விட வெளி ஊடகத்தில முறிவு சுட்டி குறைய இருக்கும் போது மட்டும். மாறி இருந்தால் பசுபர்ல கழிகன எப்படி, ஒரு கண்ணாடி ஊடகத்துக்குள்ள நீரினால் பொலித்தீனால் நிரப்பிய, பொலித்தீனால் நீர் நிரப்பப்பட்ட ஒரு பகுதி இந்த வடிவத்தில் இருக்கிற ஒரு பகுதியை கொண்டாந்து வச்சா கேட்பாங்க என்ன நடக்கும், களிரிக்கும். அங்க என்ன நடக்கும்ங்கிறது விளக்கணும். அதான் என்ன அடுத்த விஷயம், என்ன வெளிச்சூழலின் முறிவுச்சுட்டி வில்லை திரவியத்தின் முறிவுச்சுட்டியுடன் குறைவாக உள்ள போது இவ்வரிப்படங்கள் வலிதாக. நான் கீறிக்கிற இந்த வரிப்படங்கள் எல்லாம், ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கேயும் என்ன செய்வார், புறமாற்றலாம். என்ன ஒளி ஒளிக்கதிர் எப்பயுமே புறமாட்டக்கூடியது. இப்படி வந்தா இப்படி போவார், ஒரு புள்ளியில இருந்து அனுப்பினா என்ன சமாந்தரமா போவார். அதே கேஸ் தான் இங்கேயும் நடக்கும், ரைட். இப்படி வந்தா ஒரு புள்ளியில இருந்து வெளியேற மாதிரி இருப்பார். இப்படி வார கதிர் ஒரு புள்ளியை நோக்கி வார கதிர் என்ன சமாந்தரமா போவார். ஏன் இவரு புறமாற்றக்கூடியது, ரைட். இப்ப என்ன கேஸ் சொல்லுங்க பார்ப்போம். வெளிச்சூழல்ற முறிவு சுட்டி உள்ளுக்கு இருக்கிற முறிவு சுட்டியோட கூட இருந்தா என்ன கேஸ், ரைட். ஓகே. அது ஒரு கடுப்பம். என்ன எப்படி, உதாரணமா வெளிச்சூழல்ற முறிவு சுட்டி, நான் வெளிச்சூழல்ற முறிவு சுட்டி என்எஸ் என்று கருதினிக்கேன். சரௌண்டிங் என்ஜிங்கிறது வில்லை திரவியத்திர முறிவு சுட்டி. வெளிச்சூழல்ற முறிவு சுட்டி கூட இருந்தா இப்ப நான் என்ன செய்ய போறேன், குழிவு வில்லையை எடுக்கிறேன். இப்ப கதிர் எங்க இருந்து எங்க வருது, அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு வருது. அப்ப என்ன செய்யும், அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு வரைக்கும் செவ்வனை விலக்கி முறிவாரு. திருப்பி இங்க என்ன நடக்குது, இதுதான் உங்களோட செவ்வன் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரார். ஏன் வெளிச்சூழல்ற முறிவு வச்சுட்டு கூட செவ்வனை நோக்கி முறிவார். அப்ப அங்க உங்களோட ஒருக்கும் வில் விரிவில் எப்படி செய்யப்படும், ஒருக்கும் வில்லையா தொழிற்படும். இதே மாதிரி கேஸ் என்ன இங்க நடக்கும். இங்க என்ன, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு வரார். அப்ப செவ்வனை விலக்கி முறிவார். ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வருக செவ்வனை நோக்கி முறிவார். விரிவில்லையா செய்யப்படுவார். விளங்குதா? இதுல ஏதாவது டவுட்? ஓகே, முக்கியமான விஷயம் இதுதானே. ஓகே.
சரியா? விளங்குதா? அப்ப லைட்ல சவுண்ட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு விளங்குதா? எவ்வளவு ஆழமான விஷயங்கள் ஒண்ணு ஒண்ணு விளங்குதா? லைட்ல மட்டும் இல்லை, எல்லாத்துலயும் அப்படித்தான். சரியானே? ரைட். ஓகே. இப்ப என்ன செய்யறேன் நான்? ரைட். தலைமையச்சுக்கு சமாந்தரம் இல்லாத கதிர்கள் எங்க குவிவாரு? குவிய தளத்துல குவிவாரு. உதாரணமா இன்னும் ஒரு கதிர் எடுக்கிறேன். இந்த கதிர பாதையை நான் கீறணும். குவியத்தளம் என்ன? குவிய புள்ளிக்குள்ள போற நிலைக்குத்து தளம். ஒரு பேப்பரை குவிய புள்ளியில வச்சீங்கன்னா ஒரு பரப்பரி பாருங்க, அப்படிதான் குவியத்தளம். இப்ப இவர பாதை கீறணும்னா என்ன செய்யுது? ஒன்று இல்லை. இவருக்கு சமாந்தரமாக இவருக்கு சமாந்தரமாக ஒளியியல் மையத்துக்குள்ளால போற ஒரு கோடை கீறு. இந்த கோடு குவிய தளத்தை ஒரு இடத்துல சந்திக்கும். ரைட். அந்த புள்ளிக்குள்ளால என்ன செய்வார்? மத்த கதிர் போவார். உதாரணமா நம்மளோட வளமையான கேஸ் இங்க என்ன நடந்துச்சு? இங்க என்ன நடந்துச்சு? இதுவும் கூட தலைமையச்சுக்குள்ளால போற ஒரு கதிர். இந்த கதிர் இதுதான் குவியத்தளம். என்ன குவியத்தளத்தை எங்க சந்திக்குது? இங்க. அதே புள்ளிகளா மத்த கதிர்கள் எல்லாம் போனார். அதே கேசத்தான் நான் இங்கேயும் பாவிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த குவியத்தளம் இருக்கிறார், இவருக்கு சமாந்தரமா நான் கதிருக்கு அவர் சந்திக்கிற இடத்துல மத்த கதிர் போவார். இப்ப இன்னொரு கதிர், இப்படி ஒரு கதிர் தான். இப்ப இந்த கதிருக்கு இருச்சுன்னா இல்லைன்னே. இவருக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால போற கோடக்குன்னா அவர் குவியத்தளத்தை எங்க சந்திப்பார்? இதுக்குள்ளால போவார். ரைட். ஓகே. இப்ப நல்லா கவனிக்கணும். அதனாலதான் குவியவில்லையில சமாந்தர கற்றைகள் எப்போதும் ஒரு புள்ளியில குவிவார். அது தலைமை அச்சுக்கு சமாந்தரமான கற்றையா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. விலகி கொள்ளணும். இப்ப இப்படி இதுக்கு இந்த லைனுக்கு சமாந்தரமா இருக்கிற எல்லா கதிரும் இந்த புள்ளிலாம் குவிவார். நீங்க எங்க கீறினாலும் சரி விளங்குதா? இந்த புள்ளிலாம் குவிவார். சமாந்தர ஒளிக்கற்றைகளை ஒருக்கு முன்னா படிச்சிருப்பீங்க. தலைமை அச்சுக்கு சமாந்தரமா வர கதிர்களை மட்டும் ஒருக்கு முன்ன படிச்சிருக்கீங்களா? இல்லை. சமாந்தர கதிர் எப்படி வந்தாலும் சரி ஒரு புள்ளியில குவியச்சுவார். குவியவில்லை, ஒருக்கும் இல்லை. எப்ப எப்ப திருப்பியும் சொல்றேன், வெளிச்சுழற முறையை சுட்டி கண்ணாடின முறையை சுட்டியோட குறையரிக்கக்குள்ள மாறினாருன்னா மாறும். அதையும் நான் என்னன்னு காட்டிட்டேங்க. கிளியர் தானே? இதே விஷயம்தான் குழிவு வில்லையிலே. ரைட். இப்ப உதாரணமா இந்த கதிர் எப்படி போவாருன்னு கேற போறோம். என்ன செய்யற? ஒன்றுமில்லை. குழிவில்லையில் என்ன நினைப்பாரு? ஒரு புள்ளியிலிருந்து வெளியாகி போவார். அப்ப உங்களோட குவியத்தளத்தை இப்ப எங்க அழகிறோம்? இங்க அழகுறீங்க. இந்த குவியத்தளத்துலதான் இப்ப என்ன செய்ய போறார்? குவிய போறார். இதுல இருந்து வெளியில போற மாதிரி இருக்கிறோம். எப்படி செய்வீங்க? ஒன்றுமில்லை. என்ன இந்த கதிர் இருக்கார், என்ன செய்யற? இவருக்கு சமாந்தரமா இங்க கதிரக்குற அவர் கட்டாயம் இவரை செங்குத்தா சந்திப்பார். ஏன்னா அப்படித்தான் அந்த இதுல அந்த வில்லே தயாரிச்சு. இப்ப நாம என்ன இவரு அரியன்தான், மத்த திசையில அரியன். ரைட். அப்ப இதுக்கு சமாந்தரமான கோடை இங்க கீற. ரைட். இவருக்கு சமாந்தரமான கோடை கீற அவரு குவிய தளத்தை ஒரு இடத்துல சந்திப்பார். ரைட். இதுல இருந்து என்ன செய்வார்? வெளியாகிற மாதிரி இந்த கதிர் போவார். கிளியரா? ரைட். இப்போ உதாரணமா இந்த கதிர் எப்படி போகும்னு எடுக்கிறோம். என்ன செய்வீங்க? இந்த கதிருக்கு சமாந்தரமா தலைமை அச்சுக்குள்ளால போற கோட கருவிங்க. அவரு குவியத்தளம்னா குவிய புள்ளிக்குள்ளால போற நிலைக்குத்து தளம் இந்த இடத்துல சந்திப்பார். இவர்ல இருந்து வெளியாகிற மாதிரி அந்த கதிர் இருக்கும். கிளியரா? ஏதாவது டவுட்? கிளியர் தானே? ரைட். ஓகே. இப்ப இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திக்குது என்ன? இப்போ உதாரணமா இது 2080 வந்த கேள்வி. ரைட். 81 நினைக்கிறேன்.
என்ன ஓபி எனும் ஒளிக்கதிரானது படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு குவியோலை ஒன்று மீது படுகிறது. இப்படி இப்ப இந்த கதிர் போற பாதை எப்படி கீறு ஒன்றும் இல்லை. இந்த குவியத்துல மின்னாரிக்காரு, இவருக்கு சமாந்தரமான கூட விளக்குற அவர் இங்க சந்திக்கார். அப்ப பிபி தான் என்ன அவர பாதை. ஓகே, இப்ப அடுத்து என்ன, தொலைவில் உள்ள ஒன்றில் இருந்து வரும் இரு ஒளிக்கதிர்கள் தொலைவில் இருந்த உருவுல வர்றது சமாந்தர கற்றையல். இரு ஒளிக்கதிர்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவர் ஒரு குழிவு வில்லையில படுகுதாம். இப்படி படுறாரு. பிம்பம் ஆக்கப்படுவதற்கு மிகவும் பொருத்தமான புள்ளி. சமாந்தர கதிர்கள் வருதுண்டா முடிவிலிருந்து வார கதிர்களுக்கான பிம்பம் உங்களுக்கு தெரியும், புள்ளி பிம்பமா இருப்பார். ரைட்? ஓகே, அப்ப எப்படி அவருக்கு வருவோம் ஒன்றும் இல்லைன்னே. இந்த ரெண்டு கதிருக்கும் சமாந்தரமான ஒளியியல் மையத்துக்குள்ளால போற கதிர் புவியத்தலத்தை ஒரு இடத்துல சந்திப்பார். அந்த புள்ளியிலிருந்து என்ன வெளியாகுவார். ரைட்? சரியா? அப்ப தந்திருக்கிற புள்ளி இந்த சமாந்தர கதிரை எந்த புள்ளி சந்திக்குதோ அதான என்ன குவிய புள்ளியா இருக்கு. ரைட்? இங்க என்ன ஆன்சர்? இ. புரியுதா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? ஓகே, ரைட். ஓகே, இப்ப நான் இதுக்குள்ள வாரேன். ரைட்? இப்ப நல்லா கவனிக்கணும். இன்னொரு விஷயம் உண்டே இருக்கிறேன். ரைட்? உங்களோட பிம்பத்தை காட்டிக்கிறேன். ரைட்? பிம்பம். ஓகே, உதாரணமா வில்லைகள்ல உருவார பிம்பத்தை எடுத்த மாட்டான். உதாரணமா இந்த பொருள்ற பிம்பத்தை நான் கீற போறேன். என்ன F2F எல்லாம் குறிச்சிக்கணும். F2F எல்லாம். ரைட்? முதலாவது இந்த பொருள்ல இருந்து வார பிம்பத்தை நான் கீற போறேன். மற்ற கதிரையெல்லாம் விடுங்க. ரைட்? இந்த ரெண்டு கதிரையும் கரு ஒரு புள்ளியில இருந்து போற ரெண்டு கதிர் வேணும் நமக்கு ஒரு பிம்பத்தை கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த புள்ளியில இருந்து போற ரெண்டு கதிர், ஒரு கதிர் நான் சமாந்தரமா எடுத்துட்டு அவர் என்ன செய்வார், இப்படியே போவார். இதுக்குள்ளால இது தலைமை அச்சுக்கு சமாந்தரம் ஆரத்துல செட்டியா குவிய புள்ளிகளால போவார். ரைட்? இன்னொரு கதிர் நான் இப்படிங்கிறதுலாம் என்ன நான் இப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. விஷயம் சரியா? இப்ப நான் என்ன சொல்லுங்க, ஆகும் எனக்கு கீற லேசான ஒரு கதிரா கருதினேன்னா எனக்கு லேஸ் என்ன என் வேலை குறை. அப்ப நான் என்ன செய்யறேன், சிட்டியா இதுக்குள்ளால தலைமை அச்சுக்குள்ளால போற கதிரத்துக்கு ஏன்னா அவர பாதையை நான் சிம்பிளா கீறலாம். என்ன அப்ப அவரை கீறினீங்கன்னா இவரு இந்த கதிரை சந்திக்கிற இந்த புள்ளியில யாரு வருவார், இது எங்க இருந்து போயிடுச்சு, இவர் தலையிலிருந்து போயிடுச்சு நுனி. அப்ப இந்த நுனி இங்க வருவார் கீழே. இப்ப அடி எங்க வரும், அடி கதிர் என்ன இன்னொரு கதிர் போறார். ரைட்? இந்த கதிர்லாம் அடி வரணும். அப்ப இவர் அடி அரிப்பார். இவர் அடியிலிருந்து போன கதிர் அப்ப இங்க அடி வருவார். இதுதான் பிம்பம். ஓகே, ரைட். நல்லா கவனி. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த பொருள்ல இருந்து இந்த மூணு கதிர் தானே போகும். இல்ல, லட்சக்கணக்கான கதிர் போகும். ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் லட்சக்கணக்கான கதிர். இதுல இருந்து இப்ப ரெண்டு கதிர் தான் கந்தி என்ன அப்படி இல்லை, ஒரு புள்ளியில இருந்து எவ்வளவோ கதிர்கள் போகும். இல்ல எங்கெங்கெல்லாம் இலத்திரன் இருக்கு அங்கெல்லாம் ஒளி உருவாகும் சொல்லிட்டேன். ரைட்? ஓகே, அப்ப இங்க இப்ப என்ன செய்ய போறேன், நான் இன்னொரு கதிர் இப்படி இந்த புள்ளியில இருந்து இப்படி போற ஒரு கதிரை கருட்டேன். இப்ப இந்த கதிர பிம்பம் எப்படி கருவேன் நான் ஒன்று இல்லைன்னு இவருக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால போற கோடு குவியத்தலத்தை ஒரு இடத்துல சந்திப்பாரு இங்க. அப்ப அதுக்குள்ளால நீங்க அப்படியே கீறுனீங்க என்ன சரியாண்ணே அதே புள்ளிகளால போவார். அடியில இருந்து வந்தார் இங்க அதே அடிக்குள்ளால போவார். நீங்க அளவெடுத்து கீறினீங்கன்னா இப்படித்தான் பாருங்க, அளவெடுத்து கீறின படம் தான் இது விளையக்கொள்ளும். இப்ப இந்த பொருள்ல இடையில இருந்து ஒரு கதிர் போகுது இந்த இடத்துல. அப்ப இந்த இடம் பிம்பத்துல எங்க வரும்னு நான் காணலாம். எப்படி
இவர் அப்படியே கீறுறாரு. இவருக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ள போறாரு இவரு. நான் என்ன இவர் 2 பேரையும் சமாந்தரமா எடுத்திக்கேன் என்ன லேசிக்காண்டி, ரைட்? அப்ப இவ 3 பேரும் என்ன ஒரு புள்ளியில சந்திப்பாங்க. இப்ப இவர் எதுக்குள்ளால போவார்? இந்த கதிர் இதே புள்ளிக்குள்ளால போய் இங்க வருவாரு. அப்ப இந்த புள்ளி பிம்பத்திலே நரிக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு புள்ளியையும் நான் என்ன செய்யலாம், காணலாம். என்ன எங்கெங்க இருப்பார்? ஒரு புள்ளியில இருந்து எந்த கதிர் நீங்க கீறானும் பிம்பத்துல அதே புள்ளிகளுக்குள்ளால போகும் அந்த கதிர். விளங்குதா? இதுல ஏதாவது டவுட், கன்ஃபியூஷன் இருந்தா சொல்லுங்க. ரைட், ஓகே. கட்டாயம் இதெல்லாம் கீறி பாருங்க. என்ன ஒரு ஒரு படத்தை ஒழுங்கா கீறி பார்த்தீங்கன்னா அதுல விளங்கும் உங்களுக்கு நிறைய ஆழமான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது, ரைட்? இதை நீங்க தெளிவா விளங்கிட்டீங்களா? உங்களோட நுணுக்கு காட்டி தொலை காட்டிலாம் நத்திங், சிம்பிளா விளங்கும். இதுதான் ஐடியா, பேசிக் ஐடியா தான். இங்க தெளிவா விளங்கிட்டீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, ரைட்? ஓகே. அப்ப லைட், மொத்த லைட்டுக்கு ஒரு ஐடியாவே நான் சொல்லிட்டேன், ரைட்? இவ்வளவுதான் ஐடியா, சரியா? உங்களோட லைட் ஃபுல்லா என்ன இருக்கு பிள்ளைகள் சொல்லுங்க. இந்த ஒளிமுறிவு தான். ஒளிமுறிவும் அரியத்துல அந்த இலை விலகல், அவ்வளவுதான் ஃபுல்லா உங்களோட ரைட்ல. வேற ஒன்றும் இல்லை, ரைட்? இந்த வில்லை சாம்பாடுங்கிறது உண்மையிலே என்ன, உங்களோட ஒளிமுறிவு தான். சரி, அதை தெளிவா விளங்கிட்டீங்கன்னா வேற எதுவுமே ஒரு பிரச்சனையும் இல்லை லைட்ல, ரைட்? ஓகே, ரைட். நான் இப்ப இதுக்குள்ள வாரேன், சரியா? இப்ப மெய்யாளம் தோற்றத்துக்குள்ள வாரேன். இப்ப நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன, உங்களுக்கு ஒரு புள்ளியிலிருந்து போற 2 கதிர்கள் வேணும் நீங்க பிம்பத்தை கீறது, இந்த பொருள்ற பிம்பத்தை கீறது. இப்ப முதலாவது என்ன, பொருள் அடர்ந்த ஊடகத்தில் இருக்காரு, அவதானி ஐதான ஊடகத்தில் இருக்காரு. இப்ப என்ன நடக்க போகுது? இப்படி ஒரு கதிர் போகுது, இப்படி வர ஒரு கதிரை கருதிருக்கேன். நான் லேசான கதிரை தான் கருதுறேன். என்ன கஷ்டப்பட்டு இது செய்யல, நிறைய கதிரை நான் கருதுறேன். இந்த புள்ளியிலிருந்து ஆயிரக்கணக்கான கதிர்கள் போகும். நான் லேசிக்கானே ஒன்று செங்குத்தா போற கதிர்க்கிறேன், அவர் பாதையை லேசா கீறலாம். என்ன, அவர் முறிவடைவார், ஆனா விலகல் அடையாம செய்வார், செல்வார், ரைட்? ஓகே. இன்னொரு கதிர் என்ன, இப்படி போறாரு இவரு, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஆயுதான ஊடகத்துக்கு போக செவ்வன விலைக்கு போவாரு. இனி இந்த புள்ளியிலிருந்து, ஒரு புள்ளியிலிருந்து போனோம், இந்த கதிர் தெரியும், இன்னொரு கதிர் தெரியும், 2 பேரும் நீட்டினா சந்திக்கிற இடத்துல என்ன, பிம்பம் உருவாவார். அவ்வளவுதான். அப்ப இந்த பொருள்ற பிம்பம் இங்க இருக்குது, சரியா? ரைட். இப்போ ஒரே ஒரு சிம்பிளான ஐடியா. இப்ப நீங்க நிறைய பேரு என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல தோற்றாலத்துங்கள் மெய்யாளம், மெய்யாளத்துங்கள் தோற்றாலம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். சிம்பிளான ஐடியா தான். ஒரே ஒரு ஐடியா என்ன சொல்லுங்க, முருகை சுட்டி ஒரு காலமும் ஒன்றோட குறைய வராது. அப்போ உங்களுக்கு கதிரை பத்தி தெளிவான ஐடியா இருந்தா முருகை சுட்டி ஒன்றோட குறையாட்டி என்ன செய்யணும், பெரிசு சின்னத்தால பிரிக்கணும், அவ்வளவுதான். அப்ப இங்க யாரு பெரிசி? உண்மையாளம் தான் பெரிசு. அப்ப இங்க என்ன, உண்மையாளம் தோற்றாலத்தால பிரிபடும். ஏன்னா முருகை சுட்டி ஒன்றோட கூட என்ன. அப்ப கதிர் வாரத்தை தெளிவா விளங்கினீங்கன்னா சிம்பிள், ரைட்? இதை நிறுவலாம். என்ன நாம எப்படி நிறுவுற ஒன்று இல்லை, ரைட்? இங்க டீட்டெயில் தந்திக்கின்னு உண்மையாளம், எக்ஸ் வந்து உண்மையாளம், y வந்து தோற்றாலம், ஓ வந்து பொருள், ஐ வந்து பிம்பம், ரைட்? ஓகே. இல்ல உங்களோட சினேலின் விதியை பாவிக்கிறேன். சினேலின் விதி என்ன, NW நீர் முறிவை சுட்டி, வேறு சைனாய் வளிட முறிவை சுட்டி, சைனாய் வளிட முறிவை சுட்டி என்ன ஒன்று, ரைட்? ஓகே. இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். NW என்ன வருவார்? அப்ப சைனாருங்கள் சைனாய் என்று வருவார். என் வளிட முறிவை சுட்டி ஒன்று, ரைட்? இப்ப என்ன ஐடியா, இதைத்தான் நாம சினேலின் விதி நிறுவக்குள்ள பார்த்தோம். என்ன, சைன்ட விகிதம் டேண்ட விகிதத்துக்கு விகித சமன். இதுதான் காரணம். நீங்க சிலாக சொல்லிப்பீங்க இந்த கோணம் சின்னதாகையால சைன் விகிதம் டான் இல்லை.
அது காரணம் இல்லை. கோணம் சின்னதா இருக்குமா? நீ இங்க இருந்து என்ன கதிரையும் கருதலாம், என்ன எவ்வளவு கோணத்திலையும் கதிரை கருதலாம். எல்லா கதிரும் என்ன செய்வார்? இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துல சந்திப்பார், பிம்பம் உருவாகுது. புரியுங்களா? அப்ப கோணம் சின்ன கோணம் மட்டும் உருவாகுது. இதுதான் நான் சினேலின் விதியை நிரூபிக்கிறேன். இதுதான் காரணம். சைன் ஐ டேன் ஐக்கு விகித சமன். இங்க ஒரு விகிதம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? டேன் ஆங்கிள் டேன் ஐ என்று எழுதலாம். ரைட், ஓகே. இது எப்ப எழுதியலான்னு சொன்னாங்க? இவர் 90 ரூபாயாக்க இவர் 90 ரூபாயா வர எப்ப 90 ரூபாய் ஆகுறேன்னு கதிர் இப்படி வரணும். ரைட், இப்படி வரணும். right? அப்ப இங்க கவனிங்க, கதிர் இப்படி வந்தாதான் 90 ரூபாய் என்ன, செவ்வனோட 90 ரூபாய். இப்ப இங்க பொருள் இருக்க கதிர் இப்படி வருமா? கடைசி வரையும் வராது. ரைட். அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்க இதை எடுக்கலாம். 90 ரூபாய் இல்லாத சந்தர்ப்பங்கள் எல்லா இடத்தையும். ரைட், ஓகே. ஓகே, ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்? டயனாருங்கில் டயனா என்று எழுதலாம் இவர. ரைட், ஓகே. இப்ப டேனாருங்கில் டேனா ஏன் எப்படி எழுத போறோம்? உங்களுக்கு தெரியும், இவர் ஐயன்டா இவர் ஐயன் ஒன்று விட்ட கோணம், இவர் ஆரண்டா இவர் ஆரையன் ஒத்த கோணம். ரைட், எஃப் சேப். அப்ப இந்த ஐஏ இந்த முக்கோணியில் எழுதலாம். என்று வருவார் ஏபியும் கீழே ஓஏ. ஓஏங்கிற உண்மையிலே என்ன எக்ஸ் என்ன. ரைட். அப்ப டேன் ஐஎன் எழுதலாம் ஏபி கீழே எக்ஸ். ரைட். அதே மாதிரி டேன் ஆர்என் எழுதலாம் அதே ஏபி கீழே ஒய். சரியா? நீங்க பிரதிட்டீங்கன்னா ஏபி கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன எக்ஸ் கீழ் ஒய் என்று வருவார். இப்ப என்ன? உண்மையாளத்துக்குள்ள தோற்றாளம். முக்கியமான பாயிண்ட் இங்கே, பொருள் அடர்ந்த ஊடகத்திலையும் அவதானி ஐதான ஊடகத்திலையும் இருந்தாரு. இந்த எண்ணங்கிறது என்ன? அவதானி இருக்கிற ஊடகம் சார்பா பொருள் இருக்கிற ஊடகத்துல முடிவை சுட்டி. அவதானியின் ஊடகம் சார்பான பொருளுள்ள ஊடகத்தின் முறிவை சுட்டி. ஏன் நான் இது தெளிவா சொல்றேன்டா, சில டைம்ல கண்ணாடியும் நீரும் வச்சு பாஸ்பேப்பர்ல தருவாங்க. ரைட். அப்ப அந்த டைம்ல ஈஸியா இதை செஞ்சுட்டு போகலாம். சரியா? இப்ப நீங்க இப்படி ஒரு சாம்பாடு படிச்சிருப்பீங்க, என்ன இடப்பெயர்ச்சி, அதாவது எவ்வளவு இடப்பெயர்ச்சி. இந்த சாம்பாடு தேவையே இல்லை. சரியா? இல்லாம செஞ்சுட்டு போகலாம். ரைட். நீங்க படிச்சிருப்பீங்கிறதுனால அதையும் நான் நிரூபிக்கிறேன். நீங்க என்ன செஞ்சுப்பீங்க? எக்ஸ்ல இருந்து வைய கழிப்பீங்க, அவ்வளவுதான். ரைட். எக்ஸ் மைனஸ் ஒய். இனி வைய எக்ஸ்ல எழுதலாம். இங்க எக்ஸ் இங்கில் என்று வருவார். நீ பிரதிட்டீங்கன்னா என்ன? 1 மைனஸ் 1/n என்று வருவார். ஓகே, ரைட். இப்ப அடுத்த சந்தர்ப்பம் என்ன? பொருள் ஐதான ஊடகத்திலையும் அவதானி அடர்ந்த ஊடகத்திலையும் இருக்கார். அப்ப பொருள் இங்க இருக்கார், அவதானி என்ன அடர்ந்த ஊடகத்துல இருக்கார். ஓகே. பொருள் ஐதான ஊடகத்திலையும் அவதானி அடர்ந்த ஊடகத்திலையும். அப்ப கதிர் எங்க இருந்து வரும்? பொருள்ல இருந்தா வரும். பொருள் ஐதான ஊடகத்துல இருக்கார். அப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு கதிர் வரக்கு என்ன செய்வார்? செவ்வனை நோக்கி முறிவார். அப்ப இவரை நீட்டினீங்களா, இப்ப உண்மையாளத்தோட தோற்றாளம் பெருசு. அப்ப இங்க எப்படி வருவார்? சாம்பாடு பெருசு சின்னதெல்லாம் பிரிப்பீங்க, அவ்வளவுதான். வாங்கிங்கில எக்ஸ் என்று வருவார். சரியா? அதை நாம ஏற்கனவே மாதிரி நிறுவலாம். என்ன ஸ்னேலின் விதி பாய்ப்பீங்க, சைனாய் டாண்ட் வீதத்துக்கு சமன், அதே சாம்பாடு பாய்ச்சிங்கன்னா தோற்றாளத்திங்கள் மெய்யாளம் வரும். முக்கியமான பாயிண்ட், பொருள் ஐதான ஊடகத்துல அவதானி அடர்ந்த ஊடகத்துல. ஓகே. அப்ப பொருள் ஐதான ஊடகத்துல இருந்தா செவ்வனை நோக்கி முறியும். இதை மனசுக்குள்ள எடுங்க. பொருள் ஐதான ஊடகத்துல இருந்தா பொருள்ல இருந்து போற கதிர் செவ்வனை நோக்கி முறியும். ஆகவே தோற்ற ஆழம் உண்மை ஆழத்துல பெருசா வரும். அப்ப இது மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மத்தெல்லாம் ஓகே. என்ன ஞாபகம் வைக்கணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு மனசுக்குள்ள தெரியும். ஐதான ஊடகத்துல பொருள் இருந்தா பொருள்ல இருந்தா கதிர் போகும். அவதானில இருந்து கதிரை கீறக்கூடாது. அவதானி பொருளைத்தான் அவதானிக்காரு. அப்ப பொருள்ல இருந்து கதிர் போகுது.
பொருள்ல இருந்து போற கதிர் செவ்வனை நோக்கி முறிஞ்சாருண்டா அவரை நீட்டினா உண்மையாளத்துக்கு கீழே வருவார். அப்ப என்ன தோற்றாளத்துக்கு மெய்யாளம். இந்த கேஸ்ல பொருள் எங்க இருந்தார்? அடர்ந்த ஊடகத்துல இருந்தார். அப்ப பொருள்ல இருந்து போற கதிர் செவ்வனை விலைக்கு முறிவார். அவரை நீட்டினா உண்மையாளத்துக்கு மேல வருவார் கதிர். அப்ப உண்மையாளத்துக்கு தோற்றாளம் வரும். விளங்குதா? இங்கேயும் அதான் முக்கியம். என்ன பொருள் ஐதான ஊடகம், அவதானி அடர்ந்த ஊடகம். இந்த முறிவு சுட்டி என்ன? பொருள் உள்ள ஊடகம் சார்பாக அவதானியின் ஊடகத்தின் முறிவு சுட்டி. விளங்கணும். எங்கிருந்து கதிர் போகுதோ அந்த ஊடகம் சார்பாக தான் முறிவு சுட்டி சொல்லும். விளங்கணும். பொருள்ல இருந்தா கதிர் போகும். பொருள் எந்த ஊடகமா இருக்கி? ஐதான ஊடகம் அரிக்கா, அடர்ந்த ஊடகம் அரிக்கா, அதை வச்சுதான் சொல்லும். கதிர் எந்த ஊடகத்திலிருந்து பயணிக்குதோ அந்த ஊடகம் சார்பாக எந்த ஊடகத்துல போகுதோ அந்த ஊடகத்துல முறிவை சுட்டி தான் இன்னைக்கு வரும். விளங்குதா? இங்கேயும் கதிர் ஐதான ஊடகத்திலிருந்து பயணிச்சார். பொருளுள்ள ஊடகம் சார்பாக அவதானிட ஊடகத்துல முடிச்சுட்டு இங்கேயும் அதே தான். ரைட்? விளைக்கொள்ளணும். இங்கேயும் அதே கேஸ் தான். இங்க இருந்து இங்க போறார் பொருள். ஓகே, ரைட். ஏதாவது டவுட்? கன்ஃபியூஸ் ஆகுது? ஆமா, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா சொல்லுங்க. ஓகே, அப்ப இது பாடமாக்குறல்ல முறிவை சுற்றி ஒன்றோட கூட. அப்ப எப்பவுமே என்ன கதிரை வச்சு முடிவெடுக்க தெரியும். ரைட்? ஓகே, ரைட். இப்ப என்ன செய்வோம் நாம? ஓகே, ரைட். இது ரெண்டாவது. ரைட், அடுத்த மூன்றாவது எடுக்கிறேன். ரைட், ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்ன? ஓகே, சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ரைட், இன்னைக்கு நான் ரிவிஷன் தான் பார்த்துக்கிறேன். ரைட், ஓகே. என்னண்டா எப்பவுமே ஒரு ஒரு ஒளிக்கதிர், இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க என்ன ஒரு வெஹிக்கிளுக்குள்ள இருக்கீங்க, ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ இல்ல ஏதாவது இதுக்குள்ள இருந்தீங்களா, அந்த கண்ணாடியில பாத்தி ஒரு வெஹிக்கிளுக்குள்ள இருந்து நீங்க பாத்தீங்களா, அங்க உள்ளுக்கு இருக்கிறார்கள் பிம்பமும் அந்த வெஹிக்கிளுக்கு அந்த கண்ணாடியில விளங்கும். என்ன அதே மாதிரி வெளியில இருக்கிறதும் விளங்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பாக்குற பொருள் திருப்பி விளங்குதுன்னா என்ன அர்த்தம்? பொருள்ல இருந்து போன கதிர் திருப்பி உங்களோட கண்ணுக்கு வந்திருக்கேன்னு. இப்போ ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்களா, அந்த பொருள்ல இருந்து கதிர் வரணும். அப்ப ஒரு கண்ணாடியை பாக்குறீங்க, கண்ணாடிக்குள்ள நீங்க தெரியுறீங்கன்னு அர்த்தம். உங்கள இருந்து போன கதிர் திருப்பி உங்களோட கண்ணுக்கு வருது. அப்படி என்ன செஞ்சுக்கணும்? திருப்படைஞ்சிக்கணும். அதே கேஸ் தான். இப்ப வானத்துல நீங்க பார்க்கக்குள்ள உங்களோட பிம்பம் உள்ளுக்கு இருக்கிறாக்களும் லேட்டா மெதுவா விளங்குவாங்க. வெளியில இருக்கிறது கொஞ்சம் நல்லா விளங்கும். என்ன அது என்ன நடக்கும்? அந்த 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 ஊடகத்தை அந்த மேற்பரப்புட இயல்புல தங்கி இருக்கின்றேன். அவர் ஒளிய புகவிடுற இதா, ஒளி கசிகிறதா, ஒளி கசி பொருளா, ஒளி புகவிடுறதா, ஒளி ஊடுருவும் பொருளானலாம் படிச்சிருக்கீங்க. ஒளி புகா பொருள். ஒளி புகா பொருள் என்ன அர்த்தம்? அங்க முற்று முழுதாக திருப்பு தான் நடக்குது. ரைட்? ஆனா இப்ப நீங்க உதாரணமா தகரத்துல நீங்க பாக்குறீங்க, உங்களோட பிம்பம் தெரியலையே. உங்க பிம்பம் தெரியல. ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? உங்குள்ள இருந்து போற கதிரெல்லாம் அங்க தெரிப்படையுது. முறிவடைஞ்சா அங்கால உங்களுக்கு விளங்கும். என்ன முறிவடைகிறாருண்டா என்ன அர்த்தம்? அங்கால இருக்கிறது விளங்கும். ரைட்? அந்த அந்த பொருளுக்கு அங்கால இருக்கிறது. இப்ப சிவர் நீங்க பாத்தீங்கன்னா சிவருக்குள்ளால முறிவடைகிற உண்மையிலே கதிர் முறிவடைவார். ஆனா அடையிற கதிரை நீங்க பார்க்கல. இல்லை, ஏன்னா அந்த முறிவை அவதானிக்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இல்லை. அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன நடக்குது? அப்ப இங்க உண்மையிலே தெரிப்பு தான் கூட நடக்குது. அப்ப தெரிச்சா நீங்க உங்களோட பிம்பத்தை பாக்குறீங்களேன்னா அந்த தெரிச்சு வர கதிர் உங்களோட கண்ணுக்கு வருது. இல்லை, அவ்வளவுதான் விஷயம். தெரிச்சு வேற எங்கேயே போறான். ரைட்? சரியா? அப்ப நீங்க இப்படி இப்படி யோசிக்கலாம். என்ன இப்ப தெரிச்சு வேற எங்கேயே போறாருண்டா,
அந்த கதிர்கிட்ட நான் போனேன்னு பார்க்கலாமா? என்ன நீங்க போக போக உள்ள இருந்து போற கதிர் வேற பக்கத்துல திரிச்சு போகுது. அப்ப நீங்க ஒரு கருவியால அதை அணிக்கலாம். அதனே ஒரு தெரிப்ப செறிவு அளக்கிற ஒரு கருவியால என்ன செய்யலாம், நீங்க அதை அளக்கலாம், தெரிக்காரா இல்லையாங்கிற. அதே மாதிரி எப்பவுமே ஒரு மேற்பரப்புல ஒரு ஒளி படும்போது எல்லாம் நடக்கும். என்ன முறிவு நடக்கும், தெரிப்பு நடக்கும். அதுல கொஞ்சம் சக்தி அந்த மேற்பரப்பு ஊடுருவும். அதால என்ன செய்யும், வெப்பம் உருவாவார், வெப்பமடையலாம். நம்ம சூரிய ஒளி ஒரு மேற்பரப்புல படக்குள்ள அங்க எல்லாம் நடக்கும். இப்ப தெரிப்புக்கு மிச்ச அழகான ஒரு எக்ஸாம்பிளா சூரிய ஒளி உங்களோட சிவர்ல பட்டா என்ன செய்வார், அவர் தெரிப்பார். என்ன சரியா, தெரிச்சு உங்களோட நிலத்துல விழும். என்ன அங்க தெரிப்படையும் ஒரு மேற்பரப்புல. ஓகே. அதே மாதிரி என்ன அந்த மேற்பரப்பு என்ன செய்யும், வெப்பமா அப்ப என்ன செய்யும், அந்த கதிர்ல ஒரு குறித்த சக்தி அந்த மேற்பரப்பு உறிஞ்சுது. உறிஞ்சதுன்னா என்ன அர்த்தம், அந்த மேற்பரப்புக்குள்ளால முறிஞ்சிருக்கணும். என்ன முறியக்குள்ள அந்த அந்த ஒரு அணுக்கள் அந்த மூலக்கூறுகள்லயும் என்ன செய்வார், அவர் சக்தி ஊடுருவப்பட்டிருக்கும். ரைட். அப்ப எப்பவுமே ஒரு மேற்பரப்புல படக்குள்ள எல்லா நிகழும். என்ன முறிவு நிகழும், திறப்பு நிகழும், பரவல் நிகழும், கோணல் நிகழும், எல்லாமே அங்கு நிகழும். நாம் ஒரு சிலதுகளை தான் அங்க நாம் அவதானிப்போம். என்ன இப்ப உதாரணமா கண்ணாடியில இருந்து வழி இடைமுகத்தை எடுத்தோம்டா, இங்க வந்து என்ன முறிவுதான் கூடுதலா நடக்கும். ஏன்னா இந்த மேற்பரப்பு அப்படி என்ன கண்ணாடியும் வழியும் ரெண்டு பேரும் ஒளிய புகவிடுற தன்மை தான் கூட. நீங்க நினைச்சுக்க கூடடா இந்த இந்த வீதம் வந்து எப்பவுமே உண்மை, எல்லா மேற்பரப்புக்கும் உண்மை இல்ல, அந்த பொருளோட தன்மையில தான் இருக்கு. நீங்க படிக்கக்குள்ள எப்படி படிச்சுப்பீங்க, 80% 20%ங்கிறது எப்பவுமே இல்லை. அது ஒளி புகவிடுற ஒரு பொருள்ல அன்னளவான பெர்சன்டேஜ். அநேகமான கதிர்களை அங்க ஊடுருவ விடுவார், முறிவடைய விடுவார். ஒரு குறித்த கதிரில் என்ன திரிப்படைய விடுவார். Okay. இப்ப நாம ஒரு விஷயம் படிச்சோம். என்ன சினலின் மீது, அதாவது இந்த முறிவு சுற்றி கூட கூட என்ன செய்வார், இந்த கோணமும் கூடுவார். அதே மாதிரி நீங்க உங்களோட படுகோணத்தை அதிகரிக்க அதிகரிக்க வெளிப்படுகோணம் முறிகோணமும் அதிகரிப்பாரு. ஏன் முறிவு சுற்றி மாறாது, அப்ப இந்த விகிதம் மாறாம இருக்கணும். என்ன N1 N2ங்கிறது மாறாம இருக்கணும். இப்போ ரைட், இந்த விகிதம் மாறாம இருக்கணும். என்ன சினலின் மீது. அப்ப படுகோணம் கூட்டினா இவரும் கூட, அப்ப இந்த விகிதம் மாறாம இருப்பார். அது கேஸ். அப்ப இங்க என்ன செய்யணும், இந்த கோணத்தை அதிகரிச்சா கட்டாயம் இவரும் அதிகரிப்பார். அப்ப அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போக்க என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க. அப்போ படுகோணத்தை விட முறிகோணம் கூட. அப்ப நீங்க இந்த படுகோணத்தை அதிகரிக்க அதிகரிக்க முறிகோணம் அதிகரிச்சு முறிகோணம் தான் முதல்ல 90 அடைவார். 90 அடைஞ்சா என்ன அர்த்தம், சரியா இந்த இதுக்குள்ளால மருவி செல்வார். ரைட். அப்ப அந்த நேரத்தில் இருக்கிற படுகோணத்தை விட இன்னும் கூட்டி நீங்க என்ன செய்யும், என்ன செய்யும், முருகோணம் 90 விட கூட்டிடும். அப்படி என்ன செய்யும், அதே ஊடகத்துக்குள்ள என்ன செய்வார், இங்க இருந்து 90 கூடக்கு நீங்க என்ன இங்க வரும் கதிரன். அப்ப அதே ஊடகத்துக்குள்ள என்ன செய்வார், தெரிப்படைவார். இதை நாம என்ன சொல்லுவோம், முழு தெரிப்பு. சரியா இந்த நேர்கோடுக்குள்ளால மருவி செல்லக்குள்ள இருந்த படுகோணத்தை நாம என்ன சொல்லுவோம், அவதி கோணம்னு சொல்லுவோம். இது எப்ப சாத்தியம் சொல்லுங்க ஆப்போம், படுகோணத்தை விட முறிகோணம் கூட இருக்கிற சந்தர்ப்பத்துல. அங்கதான் நீங்க படுகோணத்தை அதிகரிச்சுட்டு வரக்க முறிகோணம் முதல்ல 90 ஆகும். இப்ப மாறி இருந்துட்டா, வழி கண்ணாடியா இருந்தா ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரக்குள்ள அங்க என்ன நடக்காது, இந்த கேஸ் நடக்காது. என்ன ஏன், அங்க படுகோணத்தை கூட்டிட்டு வந்தீங்களா, படுகோணம் தான் முதல்ல 90 ஆகும். என்ன முறிகோணத்தை விட. ஏன்னா படுகோணம் பெருசி, விளங்குதா, படுகோணம் அங்க பெருசி. அப்ப படுகோணம் தான் முதல்ல 90 ஆகும். படுகோணம் 90 வரனா இந்த கதிர் எப்படி வருவார், இப்படி படுகோணம் 90 ஆகுக்குள்ள அங்க ஒரு முறிகோணம் இருக்கும். ரைட். இது இப்ப இப்ப நான் என்னத்த சொல்றேன், இது வழியாவும்
இது கண்ணாடியாவும் இருக்க கதைச்சிட்டு இருக்கிறேன். சரியா? ஓகே. இது உண்மையிலே என்ன அவதிக்கோணம் எப்ப இது இப்ப அவதிக்கோணமா இருக்கு. அப்ப இதை நாம படிச்சு இப்ப ஒளி புறமாற்றக்கூடியது ரைட். இதுல உண்மையிலே இது அவதிக்கோணம் எதிர் அவதிக்கோணம் வழி சார்பா கண்ணாடி அவதிக்கோணம். இப்ப அதாவது கண்ணாடி சார்பா வழியில அவதிக்கோணம். கண்ணாடியிலிருந்து வழிக்குள்ள ஒளி போக்க வர அவதிக்கோணம் தான் இங்க வருவார். இப்ப வழி சார்பா கண்ணாடியில் அவதிக்கோணம் ஒன்று இருக்கா இல்ல என்ன அங்க 90 அங்க அவதிக்கோணம் என்று சொல்றே இது ரைட். அப்ப அவதிக்கோணம்ங்கிறது அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகலாம் வரும், மாறி போக வராது. என்ன காரணம்டா இதான் நான் இப்ப சொன்னதான் காரணம். அங்க படுகோணம் தான் முதல்ல 90 அடைவார். சரியா? ரைட். அப்ப நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன். சரிதானே? அநேகமா எல்லாமே சொல்லிட்டேன் நான் ரைட். இனி அரிய மட்டும்தான் இருக்கு. அரியத்தை நான் இப்ப சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டீட்டெயிலான பகுதியை நாடி நம்ம என்ன செய்வோம், மற்ற எல்லாத்தையும் வச்சு எனக்கு கேள்வியில நாம நாளைய கிளாஸ் நாளைக்கு தான் நமக்கு ரைட். நாளைய கிளாஸ் கேள்வியை பார்த்துட்டு அரியத்தை நான் புறவு செல்வேன். சரியா? அரியன் தூங்குற டைம்ல ரைட். அப்ப நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன்னு என்ன, நாளைக்கு சந்திப்போம் ரைட். ஓகே. சமா வரல நினைக்கிறேன், ஸ்கூலுகள் போயிட்டாகும். நான் டுமாரோ மார்னிங்கா? நாளைக்கு உங்களுக்கு 7:30 தானே, நைட் 7:30 தானே உங்களோட கிளாஸ். தேர்ஸ்டே 6:30 மார்னிங், ஃப்ரைடே நைட் 7:30 உங்களோட டைம் ரைட். ஓகே ரைட். அப்போ நான் வைக்கிறேன் ரைட். அடுத்த கிளாஸ் சந்திப்போம் ரைட்.